வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவுக்கு மேலான தெய்வம் இல்லை, குரு அருளுக்கு நிகரான செல்வம் இல்லை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எத்தனையோ மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள் இந்த ஞான பூமியில். அவர்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான மாலை வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து. வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க. அன்பானவர்களே, இந்த அற்புதமான ஒரு சத்சங்கத்தில, இந்த வாராந்திர சொற்பொழிவு நிகழ்வுல கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். இந்த சத்சங்கத்தினுடைய நோக்கம் என்னன்னு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம சிந்தனைக்குள்ள போலாம். சத் சங்கம் அப்படின்னா என்ன? சங்கம்னா கூட்டம்னு அர்த்தம். சங்கம்னா என்னங்க? ஒரு குழு அப்படின்னு அர்த்தம். சத் சங்கம்னா என்னங்க? சத் என்றால், சத்துனா என்னங்க? உயிர். அப்புறம் இறை, தெய்வம், சத்தான பொருள் எல்லாம் சத். அப்ப இங்க நம்ம குழுவில் இருக்கிறது எதை பத்தி சிந்திக்க கூட்டமா கூடியிருக்கோம்? இறைவனை பற்றி, சத்தியத்தை பற்றி சிந்திக்க கூடியிருக்கோம். இங்க பாருங்க, இந்த சங்கத்துல, இந்த சத் சங்கத்துல கலந்துக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பதவி வேணும். ஏன்னா இன்னைக்கு தலைப்பு அதுதான். சரி, இப்ப சத் சங்கத்தை பத்தி சொல்லும்போது ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்லுவாரு, சத் சங்கத்தே நிற்சங்கத்துவம், நிற்சங்கத்தே நிர்மோகத்துவம், நிர்மோகத்தே நிಶ್ಚல தத்துவம், நிಶ್ಚல தத்துவே ஜீவன் முக்தி. அவ்வளவுதான். அப்ப சத் சங்கத்துக்கு வர்றது எதுக்குங்க? இந்த ஜீவன் முழுமை பேர் அடையணும், இறை உணர்வை பெறணும். அதுக்குதான் சத் சங்கத்துக்கு வர்றதே. இப்ப சத் சங்கத்தின் நோக்கம் சத் சங்கத்துவே நிற்சங்கத்துவம், நிற்சங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம். மோகம்னா என்னங்க? பற்று, கடும் பற்று. அந்த கடும் பற்றுல இருந்து என்ன பண்ணுங்க? வெளியே வரணும். அப்படி வெளியே வந்தாதான் என்ன கிடைக்குங்க? நிശ്ചல தத்துவம். மனம் அலையாது இருக்கும். அப்படி இருந்தாதான் என்னங்க? நிர்மோகத்திலிருந்து மோகத்திலிருந்து வெளிவர முடியும். கடைசி என்ன அடைய முடியுங்க? இறை உணர்வை பெற முடியும். அதற்கு தான் சத் சங்கம். அதற்கு வள்ளுவன் சொல்றான், சத் சங்கத்துல நீ கடையது என்னம்னா, பற்றுக பற்றற்றான் தாளினை பற்றுக அப்பற்று பற்று விடற்கின்றான். யாருடைய தாளை பற்ற வேண்டும்? இறைவன் தாளை பற்ற வேண்டுமா? அப்படியே சொல்றான். பற்றற்றார் யாருங்க? பற்றற்றவர் யாரு? குரு, ஞானி. உண்மையான ஞானி தான் பற்றற்றவர். அதுக்கு மகரிஷி ஒரு அற்புதமான கவி சொல்றாரு. அதுல இருந்து ஆரம்பிக்கிறது சரியா இருக்கும். உன்னையோ கடவுளையோ அறியவென்றால், உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு, ஒரு குறுக்கு வழியுண்டு. தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனிக்கருணை வடிவான குருவை அடைந்தால் முன்னை நீ அன்னை வயிற்றடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை உந்தன் உருவத்திடை உணர்த்த பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாய் காணும். அப்ப நீங்க உங்களை அறியணும், அதன் மூலமா கடவுளை ஒரு பற்றற்ற தன்னை அறிந்த நிலையில நிலைத்து வாழக்கூடிய தனி கருணை வடிவான குருவை அடையணும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான குரு தான் நமக்கு கிடைச்சிருக்காரு, வேதாத்ரி மகரிஷி. பாருங்க, அவங்க பேர் என்ன ஒரு அற்புதமான பேரு. வேதம்னா நமக்கெல்லாம் தெரியும் பொருள். சொல்லுங்க, வேதம்னா என்ன பொருள்? அறிவு. அப்புறம் சூரியன் ஒரு பேரு. அப்புறம் நம்ம ஓதக்கூடிய வேதங்கள். அப்ப வேதம் என்பதுக்கு 3 விதமான பொருள் இருக்கு. வேதம்னா என்னங்க? அறிவு, சூரியன், படிக்கக்கூடிய வேதங்கள். அந்த வேதங்களை படிக்கிறதன் மூலமா என்ன வருமாங்க? அறிவு வரும். அப்ப வேதம்னா அறிவு. அத்திரி என்ன? மலை. அத்திரின்னா என்னங்க? மலை. நீங்க திருப்பதி போனா தெரியும், அஞ்சனாத்திரி, கருடாத்திரி, சேஷாத்திரி, 7 மலைக்கு 7 பேர் உண்டு. அத்திரி என்ன? சிகர மலை. அப்ப அறிவின் சிகரம் தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அதுல அவரு வகுத்த இந்த தத்துவ கோட்பாட்டுக்கு வேதாத்திரியம்னு பேர் வச்சிருக்காரு. அது பாருங்க என்ன அற்புதம். இப்ப வேதாத்திரியம்னா என்ன பொருள்? வேதம் திரயம். வேதம் திரயம். திரயம்னா வடமொழியில 3, சான்ஸ்கிரிட்ல திரயம்னா 3, வேதம்னா அறிவு. நீங்க மனவளக்கலை பயிற்சிக்குள்ள வந்தீங்கன்னா எந்த செக்ஷன்ல போனாலும் 3 3 இருக்கும்.
அறிமுக பயிற்சிக்கு வந்த உடனே உடல் உயிர் மனம் மூணாச்சா? ஆச்சுங்களா இல்லைங்களா? சரி. அப்புறம் பிரம்ம ஞானத்துக்கு போனீங்கன்னா கடவுள் கருமையம் காந்தம் மூணு மூணா மூணு மூணா எங்க போனாலும் மூணு 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 மூணா இருக்கும். மூன்று மூன்றாக அறிவை விளக்கத்தை கொடுப்பவர் வேதாத்திரிய மகரிஷி. அதனால அதுக்கு என்ன வேதத்திரயம் வேதாத்திரியம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், முழு அறிவுன்னு சொல்லலாம். வேதாத்திரியம்னா வடமொழியில எந்த சொல்லுக்கு முன்னாலும் ஆ என்ற நெடில சேர்த்தீங்கன்னா அது முழுமையானதுன்னு அர்த்தம். அப்ப வேத ஆத்திரியம் அப்படின்னா முழுமையான மூன்றை பற்றிய அறிவுன்னு அர்த்தம். எந்த மூன்று முழுமையானது? மகா மறைபொருட்கள் மூணுன்னு வேதாத்திரியம் சொல்லுது. கடவுள், கருமையம், காந்தம், இந்த மூணுமே மகா மறைபொருட்கள். மறைபொருட்கள்ல மகா மறைபொருட்கள் சொல்லுது. அப்ப அந்த மாதிரியான அற்புதமான மகா மறைபொருளை சும்மா உள்ளங்கை நெல்லிக்கனி அளவு பாமரர்களுக்கும் புரிகிற மாதிரி நமக்கு அற்புதமா வடிவமைச்சு கொடுத்த வேதாத்திரி மகர்ஷி தான் காமன் மேன்ஸ் பிலாசபர், பாமர மக்களின் தத்துவங்க. அது போல இந்த தத்துவத்தை நீங்கள் தொடர்ந்து சிந்திக்க 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 இயல்பாக உங்களுக்கு அது என்னவா வந்துருங்க, உங்க தேடல் அந்த பக்கம் போகும். எதை நீங்கள் தேடுகிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடும். நீங்க எதை தேடலையோ அது உங்களை தேடாது. நீங்க எதை தேடிட்டு இருக்கீங்க? எல்லாரும் எதை தேடிட்டு இருக்கோம்? செல்வம், அப்புறம் மணி, டப்பு, கரன்சி, டாலர். அப்புறம் நீங்க ஒரு ஆளு கேக்குறீங்க, 25 பேர் கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல, நானே கேட்கலையல்ல இல்லையா? எதை தேடுறோம்? எதையோ தேடுறோம். இந்த மனம் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறது. எப்ப பிறந்து தேடிட்டு இருக்கு. அது எதை தேடுதுங்கிறது மனவள கலைக்குள்ள வந்து ஒரு படம் தெரியுது. மனம் எதை தேடுகிறது? நிம்மதியை தேடுகிறது, அமைதியை தேடுகிறது, அறிவை தேடுகிறது, தன்னை தேடுகிறது. அதனால மகரிஷி சொல்ற அறிவு திருக்கோயில்ல உங்கள் தேடல் இங்கு நிறைவடையும். உங்கள் தேடல் நிறைவடையக்கூடிய ஒரு இடம் தான் அறிவு திருக்கோயில். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அறிவு திருக்கோயிலை இந்த பவானி நகரத்திலே நிறுவி மிக சிறப்பா வார வாரம் அற்புதமான சச்சங்களை நடத்தி கொண்டிருக்கும் இந்த நிர்வாகத்துக்கும், அந்த நிர்வாகத்தில் பதவி வைக்கும் அத்தனை தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மீண்டும் ஒரு வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறி இப்ப நம்ம கொஞ்சம் தலைப்புகளை கொஞ்சம் பயணிப்போம். இன்றைய தலைப்பு என்னங்க? பதவி. பதவி ஆசையில் தான் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. பதவி ஆசையில் தாங்க வந்திருக்கீங்களா இல்லையா? எப்படி? பதவின்னா என்னன்னா ஒரு பேசுறாருன்ற ஆசையில வந்திருக்கீங்க. அப்ப பதவி ஆசையில் தான் வந்திருக்கீங்க. மாற்றுத்திறனாளிகள் நாம எல்லாம் யாருங்க? ஹேண்டிகேப் லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்தாரு. மாற்றும் திறன் கொண்ட மாற்றுத்திறனாளிகள். நம்மை நாம் மாற்றிக்கொண்டு உலகத்தை யார் மாற்ற முடியுங்க? நம்மளால மட்டும்தான் முடியும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை வகையான மக்களுக்கும் அத்தனை நாடுக்கும் தேவையான அத்தனை கருத்துக்களும் பொதுங்கி இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான இடம் தான் எதுங்க? அறிவு திருக்கோயில். அந்த பொக்கிஷம் தான் மனவளக்கலை. அப்ப நம்ம மனவளக்கலை இப்ப நிறைய ஆசிரியர்களா இருக்கோம், தொடர்ந்து பயிற்சியாளர்களா இருக்கோம். அப்ப நம்மளுடைய நோக்கம் என்னங்க? நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், பிறரையும் மாற்ற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில நீங்களாம் எந்த பதவியில் இருந்தாலும் சரி, எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி, அந்த பொறுப்பை செவ்வனே செய்வதற்கு யாருடைய அருள் வேணும்? குருவோட அருள் வேணும். அந்த குருவருளும் இந்த திருவின் அருளும் நிறைந்து நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டும். நான் உட்பட அனைத்து அன்பர்களுக்கும் அவர்களையும் முன்னேற்றி வாழ்க்கையில பிறரையும் சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு அற்புதமான வழியை காட்டும் என்று கூறி, நமக்கு மானிட பிறவிய ஒரு பதவின்னு சொல்லுது சாஸ்திரம். மானிட பிறவிய ஒரு பதவின்னு சொல்லுது சாஸ்திரம். இப்ப பதவிகள் என்பது எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு முன்ன சிந்திப்போம். பதவி எதுக்குங்க? இப்ப ஒரு பதவியில போய் அமர்றோம். ஒரு IAS கலெக்டர் பதவி மட்டும் வச்சுங்களேன். அவர் கலெக்டர் எப்படி வந்திருப்பாரு? ப்ரமோஷனாக வந்திருப்பாரு. அப்ப ஒரு கிளர்க்கு பதவியில போயிருப்பாரு ஆபீஸுக்கு. பதவின்னா என்ன பண்ணுங்க? மேல 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 போய் அதனுடைய உச்சபட்ச நிலை அடையணுமா இல்லையா? இப்ப பதவிங்கிறது உச்சபட்ச நிலையை அடைய வேண்டும். அதுல உயரத்துல போய் நிக்கணும். அப்ப அந்த வகையில நாம சிந்திக்கும் போது
மனிதனுக்கு இந்த மானுட பிறவிய ஒரு பதவின்னு சொல்றாங்க சாஸ்திரத்துல. அது நமக்கெல்லாம் தெரியும். நம்ம எல்லாம் ஜாதகம் எழுதி வச்சிருக்கோம்ல, அந்த ஜாதகத்தை எடுத்து முதல்ல ஒண்ணு போட்டுப்பாங்க, ஒரு ஸ்லோகம். யாரா சொல்லுங்களேன். வர்த்தனி குல சம்பதாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா. அதுக்கு என்ன பொருளுங்க? கரெக்ட். அதாவது புண்ணியம், புண்ணிய பலனை, பூர்வ புண்ணிய பலனை அனுபவிப்பதற்காக இந்த மானுட பிறவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதவியை நமக்கு எப்படி வந்திருக்குங்க? பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்கிறது. அதனால ஔவையாரும் சொன்னா, அரிது அரிது மானிடராக பிறத்தல் தான் அரிது, ரொம்ப அரிதா. ஏன்னா எத்தனையோ உயிரினங்கள், விலங்கினங்கள் இருக்கு. அது எல்லாத்துக்கும் என்ன தெரியாதுங்க? சிந்தனை ஆற்றல் இல்லை. ஐயா கூட அழகா தலைவர் கூட சொன்னாரு, சிந்தனைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு. இப்ப சிந்தனைக்கு வேதாத்திரியம் என்ன விளக்கம் சொல்லுது? மகரிஷி சொல்றாருன்னா, அதாவது எண்ணம் யாரு மட்டும் எண்ணம் வருமா? எல்லாருக்கும். யாரு மட்டும் யோசிக்கலாமா? ஆனா சிந்திக்க சிலரால் மட்டும்தான் முடியுன்றாரு. அது என்ன சிந்தனை என்றா, மன அலைச்சூழலை குறைச்சி அந்த குறைந்த மன அலைச்சூழல வரக்கூடிய எண்ணங்கள், யோசனைகள் தான் என்னங்க? சிந்தனையா. அதுதான் சிந்தனை. அப்ப சிந்திக்க யாரால முடியும்? தவம் செய்வர்கள் முடியும். அது ஸ்பெஷலா மனவளக்கலை தவத்துக்கு செய்யறவங்களால் சிறப்பா முடியும். அப்ப அந்த வகையில நமக்கெல்லாம் இந்த மானுட பிறவை என்னவா கொடுத்துருக்குங்க? பதவியா கொடுத்துருக்கு இயற்கை. இந்த பதவியில நம்ம முன்னைய பார்த்தோம். பதவின்னா என்னங்க? அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணுங்க? முன்னேறி போகணும், ப்ராக்ரஸ் ஆகணும். இப்ப நாம இந்த பதவியை வச்சுக்கிட்டு எந்த இடத்துக்கு முன்னேறி போய் சொல்லி உச்சத்தை அடையணும்? அது எந்த இடம்? மனிதன் எந்த உச்சத்தை அடைய வேணுங்க? இறை இறை. இப்ப நம்ம ஊர்ல யாராவது ஒரு வயசான ஒரு செத்து போயிட்டாருன்னு வச்சுங்க, இன்னும் பிளக்ஸ் என்ன அடிக்கணும்? இறைநிலை போடுறது இல்ல, இறைவன் அடி சேர்ந்தார், அப்புறம் இயற்கை, அப்புறம் இப்படி போடுறவங்களா இருந்தா என்ன எழுதுவாங்க? சிவலோக பதவி அடைந்தார். இப்படி போடுறவங்களா இருந்தா வைகுந்த பதவி அடைந்தார், வைகுந்த பிராப்தி அடைந்தார். அவர் வைகுந்தம் போனாருன்னு யாருக்காவது தெரியுமா? நம்பிக்கைதான். என்னங்க? நம்பிக்கைதான். அவர் போனாரா இல்லையான்னு அவருக்கு தெரியாது. இந்த உடலை விட்டு உயிர், இந்த கூட்டை விட்டு பிரிஞ்சு போன உடனே அந்த உயிருக்கும் உணர்வு கிடையாது, இந்த உடலுக்கு என்ன கிடையாதுங்க? உணர்வு கிடையாது. அப்போ ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை வச்சு சொல்றாங்க? நான் நிறைய நல்லது செஞ்சிருக்கேன், அதனால நான் என்ன பண்ணுவேங்க? செத்தா நேரம் எல்எஸ்எஸ் தான், பாயிண்ட் பாயிண்ட்ல நேரம் வைகுந்த பிராப்தி தான், இல்லைன்னா கைலாய பிராப்தி தான் சொல்றாங்க. போனவன் யாரும் தெரியல, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். போனவன் சொல்லல, சொன்னவன் போகல. போனவன் சொல்லல, அதை சொன்னவன் போல. பட் இதெல்லாம் எந்த அடிப்படையில் நடக்குதுங்க? ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நடக்குது. அந்த வகையில தான் நமக்கு நம்ம முன்னோர்கள் வகுத்த அந்த ஜோதிட சாஸ்திரத்திலேயே இந்த ஸ்லோகத்தை எழுதி வச்சுறாங்க. ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூரிய புண்ணியானம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகை. என்ன அர்த்தம்னா, இந்த மானுட பிறவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக என்றால், பூர்வ கர்மாவை நீங்கள் கழித்து எதை அடையணுங்க? முக்தி அடைவீங்களாங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோசியம். ஜாதகம் எதுக்குங்க? அடுக்குமாடி கட்டடம் எப்ப கட்டணும்னு கேட்கறதுக்கா? அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஃப்ளோர் வாங்கலாமா, கிழக்கு வாசல் வாங்கலாமா, தெற்கு வாசல் வாங்கலாமா? அதுக்கு தானே கேட்கிறோம். எங்க பாண்டியனர் அருள் திருக்கோயில முதல்நிலை அடித்தாய் போயிட்டு இருந்ததுங்க. அதான் பஞ்சபூத நவகிரகத்தை விளக்கம் ஒரு 2 மணி நேரம். நமக்கு தான் மைக்கு கிடைச்சா விடமாட்டோம்ல. பஞ்சபூத நவகிரக விளக்கம் மட்டும் 2.25 மணி நேரம். ஒரு 30 பேர் இருந்தாங்க கேட்டுட்டு வந்து, ஒரு 2 பேர் ஷார்ப்பா கேட்டுட்டு இருந்தாங்க. நான் என்ன நினைச்சேன், ரொம்ப ரசிச்சு நம்மள கேட்கறாங்க போல, நம்ம பேசுறது பிடிச்சிருச்சு போலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாம் பேசி முடிச்சவாட்டி அந்த 2 பேர்ல ஒருத்தர் சொன்னாரு, ஐயா இவரு பண்டிட் அசோக் ஜி, ஜோசியர். அவரு மிக பிரபலமான ஜோசியர், 500 ரூபா ஒரு சிட்டிங்க்கு வாங்குவாரு அப்படின்னு சொன்னாரு. நாம இங்க பஞ்சபூத நவரத்த விளக்கம் மகரிஷி சொன்னது பூரா எடுத்து சொல்லியாச்சு. அவரு வாயே திறக்கல, கண்ணு சிமிட்டாத கேட்கிறாரு. அவரு யாரு? ஜோசியர். அப்புறம் நமக்கு இப்பதான் நல்ல கிரிப்பு கிடைச்சது. இந்த இடத்துல இந்த உண்மையை நம்ம என்ன பண்ணியாருங்க, வெளியே கொண்டு வந்தாங்கன்ட்டு, ஐயா வாழ்க வளமுடன், நான் ஜோசியம் எனக்கு தெரியாது,
இருந்தாலும் மகரிஷி சொன்ன தத்துவத்தை நான் என்ன பண்ணேங்க சொன்னேன். இதுல ஏதாவது மாற்று கருத்து உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறார். ஏன் தெரியுமா? நம்ம சொன்ன மேட்டர் அந்த மாதிரி இந்த மேட்டரை புரிஞ்சுக்கிட்டு அவர் பக்கம் யாரும் போக மாட்டாங்க. அதனால அவரை ஒத்துக்கிறதா வேணும்னு சொல்றதான்னு புரியல. அப்புறம் நான் 2 கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட. ஐயா, நீங்க ஜாதகம் பாக்குறீங்களே, ஜாதகம் எதுக்கு பார்க்கணும்னு முன்ன கேட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த பிறவியில இந்த ஜாதகனுக்கு மோட்சம் கிடைக்குமாங்கிறத பாக்குறதுக்கு தான் ஜாதகம் பார்க்கணுமா. சரி, உடனே கேட்டேன். அவருக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கு. நீங்க எத்தனை 1000 பேருக்கு ஜாதகம் பார்த்திருப்பீங்க. யாரோ ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டு கொடுத்து, ஏப்பா நான் செத்து போனா மோட்சமும் போவேனா, இல்ல திருப்பி எனக்கு பிறவி இருக்கான்னு சொல்லுன்னு கேட்டாங்களான்னு. ஒருத்தரும் கேட்கலீங்க அப்படின்னாரு. அப்ப அங்க என்னாச்சுங்க, அது பிரயோஜனம் இல்லாத போச்சு. 1. 2வது இன்னொன்னு கேட்டேன். இப்ப கிரகத்துப்படியே தான் எல்லாம் நடக்குதா, ஜாதகத்துப்படியே தான் அப்படின்னா அவரு கொஞ்சம் அவர் இல்லைன்னு தெரியும். பட் என்ன அவர் அந்த ப்ரொஃபஷன்ல இருக்காரு இல்லையா, அவர் எதுவும் சொல்ல முடியாது, கொஞ்சம் தடுமாறினாரு. நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா, இப்ப நான் பிறந்தேன் இல்லைங்களா, நான் பிறந்த நேரத்துல இந்த உலகத்துல ஒருத்தர் 2 பேர் பிறந்திருப்பான் பர்ஃபெக்டா அதே டைம்ல. அப்ப அதே மாதிரிதான் கிரக நிலை, அதே ராசி, அதே நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அவங்க என்ன மாதிரி இருப்பாங்களா, என்ன அளவுதான் அறிவு இருக்குமா அவங்களுக்கும், என்ன மாதிரி தொழில் அமைஞ்சிருக்குமா, என்ன மாதிரி குடும்பம் அமைஞ்சிருக்குமா, எனக்கு பெத்தவங்க மாதிரி அவங்க பெத்தவங்க இருப்பாங்களான்னு கேட்டான். அதெல்லாம் இருக்காதுங்க அப்படின்ட்டாரு. ஏங்க ஒரே டைம்ல தானே பிறந்தோம், ஏங்க இருக்காதுன்னு அவர் சொன்னாரு. அது கர்மாவை பேஸ் பண்ணி தாங்க இருக்கிறாரு. அப்பதான் சப்ஜெக்டுக்கா வந்தாரு. கர்மாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால கர்மாவை தான் கேட்கணுமே ஒழிய வசதி வாய்ப்பு பத்தி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கர்மா எப்ப கழியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜாதகத்தை பார்க்கணும். மகரிஷி கிட்ட எங்க அக்கா ஒரு முறை போய், எங்க பெரியம்மா பொண்ணு, அவங்க எல்லாம் மகரிஷி கொடுத்து உட்காந்து ஃப்ரீயா பேசுவாங்க ஆரம்பத்திலேயே. அவங்க பையனோட ஜாதகத்தை கொண்டு போய் வச்சுட்டு இந்த பையனுக்கு பொண்ணு எப்படி கிடைக்கணும்னு கேட்டாங்களாம். மகரிஷி யாரையுமே என்ன பண்ண மாட்டாங்க, தட்டி கழிக்க மாட்டாரு. இப்ப நாமளா இருந்தா அதெல்லாம் பார்க்க முடியாது அவர் சொல்ல மாட்டாரு இல்லையா. அவர் கருணை வடிவான குரு. அவங்க மனசாரதுக்கு வாங்கி சும்மா புக்கை பார்த்துட்டு வச்சுட்டு உங்க பையன் எப்படியோ பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரே பேச்சு, உங்க பையன் எப்படியோ பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொன்னாராம். யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்னா நாட்டை ஆளக்கூடிய அரசன் ஒருத்தன் ஜாதகம் பார்த்தா போதுமா, மக்கள் விளங்கிடுவாங்களா இல்லையான்னு சொல்லிடலாம். அது போதும், சும்மா எல்லாருக்கும் பார்க்க வேணாம். அப்ப ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பதவி பூர்வ புண்ணியானம்னா உங்க பூர்வ புண்ணிய கர்மாவை துணை கொண்டு நீங்கள் இந்த பதவி, மானிட பதவியிலிருந்து என்ன பண்ணுங்க, வைகுந்த பதவிக்கு போகணும். போலாமா உதயகுமார்? நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு ஒரு ஆள் கூட வந்துட்டாருங்க, ரெடி. இன்னும் ஏன்னா வர்றவங்க தான் பேர் கொடுத்துருங்க உதயகுமார் கிட்ட. நாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு வாட்ஸ்அப்லயே போவோம். வாட்ஸ்அப்லயே போலாமல்ல வைகுந்தம், எங்கெல்லாம் போலாங்க வாட்ஸ்அப்ல. வேணா யூடியூப் சேனல் கூட ஆரம்பிச்சுக்குவோம். காலைல 4 மணிக்கு ஆரம்பிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப நம்ம பதவி எதை நோக்கி இருக்கணும், பதவி உயர்வு, வைகுந்த பிராப்தியோ கைலாய பிராப்தியோ இயற்கை எழுதுவதோ இறைநிலை அடைவதோ அதுதான் இருக்கணும் இல்லையா. இப்ப அதுக்குதான் மகரிஷி நமக்கு ஒரு பதவி கொடுத்திருக்காரு. என்ன பதவி கொடுத்திருக்காரு? நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருந்தீங்க பதவி என்ன ஒண்ணு, கவுன்சிலர் போஸ்ட், கார்பரேஷன் கவுன்சிலர் போஸ்ட், அதுக்கு மேல என்னைக்கா ஒரு நாளைக்கு எம்எல்ஏ ஆயிட மாட்டோமா? அதுக்கு ஏதாவது பேராசிரியர் வழி சொல்லுவாரா? வாய்ப்பு இல்லை, நமக்கு தெரியாது அதெல்லாம். இப்ப ட்ரம்ப் ஜெயிச்சாரு, அவர் ஏதாவது காக்கா பிடிச்சி நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? அதனால நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது நன்மை வருமா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. நாம அமெரிக்கா போனவங்க கமெண்ட் இருப்போமா? காலைல எந்திரிச்சு என்ன பண்ணுவான், வாழ்க வளமுடன். எங்க போனாலும் கையை சுத்து காலை சுத்து மகராசனம் போடு, அங்கதானே பண்ண போறோம். இங்க பண்ணா வந்தானே பண்ண போறோம். நமக்கு ட்ரம்ப் ஆண்டா என்ன, ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன? நம்ம பதவி என்ன பண்ணுங்க, காப்பாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் எந்த பதவிய, மானுட பதவியை காப்பாத்திக்கணும். காப்பாத்திக்கிட்டு என்ன பண்ணுங்க, ஊழல் பண்ணாத, பிளாக் மார்க் வாங்காத, ப்ரமோஷன்ல போகணும். இப்ப யோசனை பண்ணுங்க, எவ்வளவு பிளாக் மார்க் நாம வாங்கி வச்சிருக்கோம் நம்ம பதவியில, மானிட பதவியில. யாருக்காவது தெரியுமா எவ்வளவு பிளாக் மார்க் இருக்குன்னு? பிளாக் மார்க் எங்க இருக்கும், எங்க இருக்கு பிளாக் மார்க் எல்லாம்? எங்க இருக்கு நம்ம கிட்ட? எங்க இருக்கு? கருமையத்துல பேராசிரியர் சொல்லிட்டாரு. அவர் நைட் யோசனை பண்ணிருப்பாரு, ரூம் போட்டு யோசனை பண்ணிருப்பாரு. எங்க பிளாக் மார்க், ஏதோ பிரச்சனை நமக்கு வந்துகிட்டே இருக்குது, எங்க இருக்குதுன்னு கருமையத்துல இருக்கு பிளாக் மார்க். எவ்வளவு பிளாக் மார்க்னு தெரியுமா இருக்காது? யாருக்கு என்ன அவரு
அவர் மஞ்சள் வேட்டி கட்டி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு அது ரொம்ப பழுத்து போச்சு. பழுத்து போச்சு, அப்படியே முதி திரண்டு நிக்குது. அது எந்த அந்த அந்த ஞான பழம் என்னைக்கு மட்டும் உதிரும் போது பிடிச்சிக்குங்க டக்குன்னு. சரி, அப்ப அந்த வகையில நம்ம பதவி, நம்ம உயர்வு பெற்றுக்கொண்டே போக வேண்டும். அது என்ன பதவி உயர்வு பெறுவதற்காக ஒரு பதவி நம்ம கொடுத்திருக்காரு. மானிடன் பதவி பெற்றிருக்கிறான், மானிட பதவி. அந்த பதவியிலிருந்து மேல வரத்துக்கு ஒரு பதவி கொடுத்திருக்காரு. அது ஒண்ணும் இல்ல, பயிற்சி, தவம், வினை, தூய்மை. உதயகுமார் சிந்திச்சிருப்பாரு, பதவின்னு கொடுத்தாரு. இப்படிதான் சிந்திச்சீங்களா? பாருங்க, அவருக்கும் எனக்கு ஃப்ரீக்வன்சி நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. பயிற்சி, தவம், வினை, தூய்மை, இந்த 3 தான் மானுட பதவியில ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு வழி. வேற ஏதாவது வழி இருக்கா? வேற ஏதாவது வழி இருக்குங்களா? வாய்ப்பே இல்லை. நீங்க 100 கோடி சம்பாரிச்சு வச்சாலும் மோட்சத்தை வாங்க முடியுமா? குமாரபுரத்தில் டிமார்ட் பெருசா வச்சிருக்கான், அங்க போய் பிளாங்க் செக் கொடுக்கு சார், மோட்சம் ஒரு 2 கிலோ கொடுங்க சார். நீங்க போஸ்ட் டேட் கொடுக்க போட்டு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கன்ஃபார்மா மோட்சம் உனக்கு புக் பண்ணிடுங்க. பண்ண முடியுமா? இப்போ பிளாட் புக் பண்றோம், சைட்டு புக் பண்றோம், ட்ரெயினுக்கு ஃபிளைட்டுக்கு புக் பண்றோம், மோட்சத்துக்கு புக்கிங் பண்ண முடியுமா? மார்கழி மாசம் சொர்க்கவாசல் திறக்கிற டைம்ல நான் மோட்சத்துக்கு போகணும், உயிர் போகணும், புக்கிங் பண்ண முடியுமா? எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நடக்குமா? நடக்கவே நடக்காத, வாய்ப்பே இல்லை. அப்ப எப்படி நம்ம ப்ரமோஷன் பெறுவது? மனிதனாக இருந்து முன்ன மனித நிலையில மனிதனா மாறணும். மனித நிலையில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம்? மனவள கலைக்கு வர்றதுக்கு முன்னால 5 அறிவு போல வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்புறம் இங்க வந்த பிற்பாடு 5.15, 5.30, 5.45. அந்த 6 தொடும்போது யாரோ ஒருத்தர் பிரச்சனை பண்ணி விட்டு இப்ப 5 எடுத்துட்டு போக பார்ப்பாங்க. அப்படிதாங்க நடக்குது. வீட்டுல நடக்குதா இல்லைங்களா? நீங்க 6ல இருப்பீங்க, காலையில எழுந்திரிச்சு உடற்பயிற்சி எல்லாம் பண்ணி சந்தோஷமா இருப்பீங்க. யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, 6:30 மணிக்கே 7:30 கூட்டிடுவாங்க. அப்படிதான் நடக்குதா? எனக்கு அப்படிதான் நடக்குது. நீங்க உங்களுக்கு மட்டும் நினைக்காதுங்க, ஐ எம் ஆல்சோ, நானும் அந்த லிஸ்ட்ல இருக்கேன். அப்ப 6:30 மணிக்கே 7:30 கூட்டிடுவாங்க. அப்ப எங்க வந்து 5.1க்கு வந்துருது இறங்கி. எல்லாரும் நினைக்கலாம் கீழே வர கம்மியாகவும் பரவாயில்லதான்னு. அறிவுல கீழே போக போக டேஞ்சரு. அறிவுல எங்க போனோம்? 6ல நிக்கணும். அப்புறம் திருப்பி அங்கேயே சாயங்காலம் வரைக்கும் யோசனை பண்ணி சினம் தவிர்த்தல், ஆசை சீரமைத்தல், எண்ணம் ஆராய்தல், கவலை ஒழித்தல் எல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பி திருப்பி 5.9, 8ல வந்து நிற்போம். அப்படி என்ன 6க்கு போயிடலான் இருக்கும்போது யார் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் ஒரு போன் பண்ணுவாங்க, திருப்பி ரிவர்ஸ்ல போயிடும், 5.3க்கு வந்துடும். கந்தர கோலமாய் குழப்பமாயி டென்ஷன் ஆகி இன்னைக்கு போச்சுடா குழப்பேன். இன்னைக்கு என்னாச்சு, காலைல உடற்பயிற்சி பண்ணது வேஸ்ட்டு, தவம் பண்ணது வேஸ்ட்டு. அப்புறம் சாயங்காலம் தவம் பண்ணலான்னு உட்காந்தா காலையில வந்த போன் ஞாபகத்துக்கு வருது. அதெல்லாம் என்ன ஆகுதுங்க, கலைஞ்சி செதறி. இந்த ரேடியோ சிக்னல் கரெக்டா கிடைக்கணும், எப்படி பாடும், கரகரன்னு பாடும் பாருங்க, அந்த மாதிரி தவம் கரகரன்னு போயிடும். மணல வாயில கண்ணுல போட்ட மாதிரி, மணலி கண்ணுல போட்ட மாதிரி ஆயிடும் தவம். இது என்ன காரணம்? இது நம்ம சிந்திக்கணும். இப்ப பாருங்க, மனித வாழ்க்கையில துன்பம் வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து. துன்பம் அனுபவிக்காது யாருமே கிடையாது. நீங்க கேட்டு பாருங்க, இன்பம் எவ்வளவு அனுபவிச்சு, துன்பம் எவ்வளவு அனுபவிச்சேன்னா, இன்பம் அனுபவிச்சேன், துன்பம் அனுபவிச்சுட்டே இருக்கேன். ஒரு இன்பம் வந்தா அடுத்து என்ன பண்ணுங்க, ஒரு 4 துன்பம், 5 துன்பம், 6 துன்பம் அடுக்கடுக்கா வந்துட்டு இருக்கு. என்ன காரணம்? இப்ப நமக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போறோம், ஒரு காய்ச்சல் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் போறோம், டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு, 2 இன்ஜெக்ஷன் போட்டு 2 நாளைக்கு டேப்லெட் சாப்பிடுங்க சரியா போயிடும்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம், 2 இன்ஜெக்ஷனு 2 நாளைக்கு மாத்திரை வாங்கிட்டு வரோம், காய்ச்சல் சரியா போச்சு. திருப்பி என்ன பண்றோம், 10 நாள் திருப்பி காய்ச்சல் வருது, ரிலாப்ஸ் ஆகுது. திருப்பி டாக்டர் கிட்ட போறோம், ஐயோ டோஸ் பத்தலையா மருந்து, 2 நாளைக்கு 2 இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ, டேப்லெட் 1 வாரத்துக்கு 1 கோர்ஸ் எடுத்துக்கோ எழுதி கொடுக்குறாரு. திருப்பி சரியா போகுது. மீண்டும் 1 மாசம் கழிச்சு காய்ச்சல் வருது. இப்ப டாக்டர் கிட்ட போனா என்ன பண்ணுவாரு, முன்ன பிளட் டெஸ்ட் பண்ணுங்கய்யா, ஏதோ மறைஞ்சிருக்கு, ஏதோ ரத்தத்துல என்ன இருக்குங்க, ஏதோ ஒரு கிருமி இருக்கு, ஹிடன் சம்திங் ஹிடன், உடனடி என்ன பண்ணுங்க, பிளட் டெஸ்ட் பண்ணுங்க. அப்ப ஒரு வந்த காய்ச்சல் 2வது வாட்டி 3வது வாட்டி திருப்பி வந்தா பிளட் டெஸ்டிங் சுத்தமே தொடர்ந்து ஒரே துன்பத்தை எத்தனை நாள் அனுபவிச்சிருக்கோம், நம்ம அனுபவிச்சிருக்கோமா இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு என்னைக்கா சிந்திச்சோமா? நாம மன்றத்துக்குள்ள வர காட்சி சொல்லி கொடுத்தாரு மகரிஷி, டே உன் கர்மா இப்படிலாம் இருக்குது, உன் கருமையம் களங்கமா கிடக்குது, அந்த கருமையத்தை தூய்மை பண்ணு, தூய்மை பண்ண 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 உனக்கு என்ன கிடைக்குங்க, மனிதன் என்ற தன்மையா உள்ள வரும். ஏன்னா மனிதன் என்பவன் கடவுளும் விலங்கின பண்பும்
கொஞ்சம் கலந்ததுனால மனுஷனா வந்துட்டான். அப்ப மனுஷங்கிட்ட கொஞ்சம் விலங்கின பண்பை என்ன பண்றீங்க, விளக்குனீங்கன்னா மீண்டும் தெய்வ நிலை வந்துடலாம். தெய்வம் பிளஸ் களங்கம் இருந்துச்சு. அப்ப இந்த களங்கத்தை போக்கணும். இதற்குதான் என்ன பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணணும். எடுத்துக்கணும், ஆராய்ச்சி. அப்போ ஒரு ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி அதனுடைய ரூட் காஸ், மூலம் என்ன, கல்ச்சர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது எப்படி பெருகி வந்துச்சு அந்த கிருமிகளை கண்டுபிடிச்சு அதுக்கு டோசேஜ் கொடுப்பாங்க இல்லையா? அது போல நமக்கு அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களுக்கான காரணம் என்ன என்பதை ஆராய்ச்சி பண்ணி அதை ஒன்னொன்னா என்ன பண்ணுங்க, தவம் பண்ணி தான் விளக்கணும். மகரிஷி சொல்றாரு, முன்னோர்கள் செய்தவினை பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு, பின்னே நீ செய்வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவு எல்லாம் உண்டு. இதை எப்படிங்க சரி பண்றது? இதை செய்யறதுக்கு தினசரி தவம் செஞ்சுதான் செய்யணுமா? உங்க பொருள், புகழ், செல்வாக்கு எவ்வளவு இருந்தாலும் என்ன ஆகாதுங்க, சரி பண்ணவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? பயிற்சி தான் பண்ணணும். அதுக்குதான் பயிற்சி, தவம், வினை தூய்மை. பயிற்சி, தவம், வினை தூய்மை. பயிற்சி, தவம், வினை தூய்மை. இதுதான் பதவி. இந்த பதவி நீங்க கரெக்டா பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு தகுதி வந்துடும் ப்ரமோஷனுக்கு. இப்போ ஒரு ஆபீஸ்ல ப்ரமோஷன் என்ன பண்ணுங்க, ஒரு 5 வருஷம் வேலை செய்யணும், பிளாக் மார்க் இல்லாத இருக்கணும். அப்பதானே அடுத்த ஆபீசர் கிரேடுக்கு போக முடியும். அப்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது. தகுதின்னா என்னங்க? தனது குறையை திருத்திக் கொள்வது தகுதி. தனது குறை திருத்திக் கொள்வதுதான் தகுதி, அவ்வளவுதான். தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தற்கொலையும் பிறரிடமும் நட்பு ஓங்கும், மனது ஒரு தூய நிலை நாடி செல்லும், மற்றவரும் இதன் விளைவாய் நலன் காண்பார்கள். எனது நான் என்னும் 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துடைய தகமை கிட்டும், உனது சொல் செயல் எண்ண குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனை பழகிக்கொள்க. அப்ப திரும்ப திரும்ப காய்ச்சல் வந்தா ரத்தத்தை டெஸ்ட் பண்ணணும். திரும்ப திரும்ப வந்தா எதை டெஸ்ட் பண்ணணும்? நம்மள சோதனை பண்ணணும். தற்சோதனை, இன்ட்ரோஸ்பெக்ஷன். ஸ்பெக்ஷன் என்னங்க? பார்வை. இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்னங்க? உள்ள போய் பார்க்கறது. உள்ள என்ன இருக்கு? உள்ள என்ன இருக்குங்க? கருமையம் இருக்கு. இப்ப பதவி பூர்வ புண்ணியானம்னு சொன்னா பாத்தீங்களா? அந்த பூர்வ புண்ணியத்துல பாவமோ துன்பமோ என்னங்க கருமையத்துல கடக்குது, கொட்டி கிடக்குது. யாருக்கு எவ்வளவுன்னு எடை போட தெரியல, எண்ணு கவுண்ட் பண்ண தெரியல. இப்ப அதனால என்ன பண்ணலாம்? அது எப்படிங்க சரி பண்றது? சார் இவ்வளவு கிருமி இருக்குன்னு தெரிஞ்சா இவ்வளவு டோசேஜ் மருந்து கொடுக்கலாம். இங்க என்ன இருக்கு எப்படி இருக்கு கண்ணுக்கு தெரியல. அந்த கருமையம் என்ன இருக்கு? மகா மறைபொருளா இருக்கு. அது கண்ணுக்கு தெரியாது, கருத்துக்கு தான் எட்டும். எப்ப எட்டும்? காந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு, அப்ப காந்தம் ஒண்ணு இருக்கு, அந்த காந்தத்துக்கு தண்ணி இருக்கும், சூழ்ந்தழுத்தம் இருக்கு. அந்த காந்தம் தான் தெளிவு பெற இடமா என்னவா இருக்கு? உடம்புல மையத்துல கருமையமா இருக்கு. அங்கதான் அத்தனை ஸ்டாக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்க குடோனா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கருமையத்தை என்ன பண்ணுங்க, சோதிக்க வேண்டும் தற்சோதனை மூலமாக. அதான் இன்ட்ரோஸ்பெக்ஷன். உள்ள திரும்பி பார்க்கணும், பார்வை. அது யார் பார்க்க முடியும்? ஒரு குரு இருந்து சொன்னா தானே பார்க்க முடியும். ஒரு வழிகாட்டி, ஒரு மார்க்கதரிசி இருந்தா தானே பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மார்க்கதரிசியார் நமக்கு மகரிஷி கிடைச்சிருக்கார். அப்ப நீங்க பயிற்சியும் தவமும் என்னதான் செய்து கொண்டு வந்தாலும் தற்சோதனை இல்லாத பயிற்சியும் தவமும் என்ன ஆகாதுங்க, பிரயோஜனம் இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லை? உடற்பயிற்சி பண்ணா ரத்த வெப்ப காற்று ஓட்டங்கள் நல்லா இருக்கும். இந்த பதிவுகள் எங்கெங்கெல்லாம் பதிவுதுன்னு சொல்றாரு பாருங்க மகரிஷி. இவர் மாதிரிதான் சொல்றதுக்கு உலகத்துல ஆள் இல்லைங்க. பதிவை பத்தி விளக்கம் சொல்ல ஆள் இல்லை. நீங்க எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப பதிவுன்னாவே என்னன்னு சொல்றாரு மகரிஷி? பதிவுன்னாவே காந்த அலைதான். பதிவுன்னா என்னங்க? காந்த அலைதான். உங்களுடைய எண்ணம், சொல், செயலெல்லாம் எதால் சுருக்கப்படுகிறது? காந்த அலையில சுத்தவெளியின் சூழ்நிலத்தால இறுக்கி சுருக்கப்பட்டு ஃப்ரீக்குவன்சியா மாறி இருக்குது. அப்ப பதிவுன்னா என்னங்க? நல்லது கெட்டது எண்ணம் சொல் செயல் அத்தனையினுடைய பதிவு பெற்ற ஜீவ காந்தம் தான் பதிவு, ஃப்ரீக்குவன்சி. அந்த பதிவு எங்கெல்லாம் பதிவுங்க சொல்லுங்க பார்க்கலாம். எங்க சொல்லுங்க உதயகுமார். அது என்னென்ன பதிவா பதியுது? வான்காந்தத்துல சமுதாய பதிவா இருக்கு, கருமையத்துல தரப்பதிவா இருக்குது, ஜீவகாந்தத்துல பிரதிபலிப்பு பதிவா இருக்குது, உயிர் துகள்கள்ல நுண்ணியக்க பதிவா இருக்கு, மூளை செல்கள்ல பிரதிபலிப்பு பதிவா இருக்கு, புலன்கள்ல செயல் பதிவா இருக்குங்க. புலன்கள் என்ன பதிவா இருக்கு? செயல் பதிவா இருக்கு. அதுக்குதான் மகரிஷி உடற்பயிற்சிய
தியானமா தவமா செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. உடற்பயிற்சி பண்ண 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 என்ன ஆகுதுன்னா, இந்த உடல் இந்த கருவிகள் இருக்குல்ல, செயற்கருவிகள், அறிவு உணர் கருவிகள், இந்த செல்கள்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத பதிவுகள்லாம் போயிடுங்க. எங்க மன்றத்துல ஒரு அறிமுக பயிற்சி ஒருத்தர் வந்தாரு. அப்ப நான் உடற்பயிற்சி ஆசிரியரா இருந்தேன். 15 நாள் பயிற்சி முடிஞ்சுன்னு ஃபீட்பேக் கேட்டோம் அவர்கிட்ட. அவர் மதுரகாராசாமி அவரு வந்து பயிற்சி மைக் எடுத்துட்டார். வாழ்க வளமுடன், எனக்கு நல்ல மாற்றம் தெரியுதுங்க அப்படின்னாரு. ஒரே வாரத்துல மாற்றம் தெரிஞ்சதுன்னாரு. என்ன மாற்றம்னு கேட்டேன். எங்க வீட்டுல என் சம்சார வாயை திறந்தான்னா நான் கையை தான் நீட்டுவேன், வாயில நான் பேசவே மாட்டேன் என் வைப்பு கூட அப்படின்னாரு. இப்ப கையை ஓக்குனா கை அடிக்க வரமாட்டேங்குது, முடியலைங்க என்னால் அடிக்கிறதுக்குன்றாரு. எனக்கு எனக்கு இவர் உண்மை சொல்றாரா இல்ல இந்த சபைக்காக சொல்றாருன்னு டவுட் வந்துருச்சு. இல்ல உண்மைதான் சொல்லியிருப்பாரு, ஏன்னா அவர் உணர்ந்திருக்காரு. அந்த 15 நாள் அவருக்கு மாற்றம் வந்துருச்சு. அப்புறம் தான் நான் யோசனை பண்ண, எப்படி இது நடந்ததுன்னா, அடிக்கிறது, கையை ஓங்கி அடிக்கிறது என்ன செயல்? விலங்கின் செயல். அப்ப செயல் பதிவு எங்க இருக்கும்? புலன்கள்ல இருக்கும், உடற்கருவிகள்ல இருக்கும். இப்ப நம்ம காலில் கைப்பயிற்சியில் 30 வாட்டி கையை என்ன பண்றோம்? 30 அடி அடிச்சிடறோம். யார் அடிக்கிறோம்? இறைவன் தான். சுத்த வெளிக்கு தான் வலிக்கவா போகுது? அவனுக்கு உடல் இல்லை, உருவம் இல்லை, குடல் இல்லை, பசி இல்லை, குணம் இல்லை, நிறம் இல்லை, ஒண்ணும் இல்லை. அதனால என்ன பண்றதுங்க? நீங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான், எவ்வளவு திட்டினாலும் தாங்குவான். அப்ப அந்த சுத்த வெளியில என்ன பண்றாங்க? 30 முறை கையை நல்லா கூர்ந்த சிந்தனையோடு சுத்தும் போது நீங்க அன்னைக்கு யாரையெல்லாம் அடிக்கணுமோ, யாரையெல்லாம் துன்பப்படுத்தணுமோ அந்த செயலுக்கான செயல் நீங்க காலைல செஞ்சு முடிச்சிடுறீங்க. செயல் 1, பலன் 3. 3 பலனுங்க. அதுல என்ன பலன்? ஒண்ணு வந்து பதிவு போயிடுச்சு, விலங்கின பதிவு. 2வது ரத்த காற்று ஓட்டங்கள் சரியா போச்சு. 3வது உங்க உடம்புக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ணா உங்களுக்கு புண்ணிய பதிவு. ஒரு பதிவு போச்சு, அதுக்கு இன்னும் மாற்றம் இன்னொரு புண்ணிய பதிவு வந்துருச்சு. சென்ட்ரல் என்ன வந்துருச்சு? உடம்பும் நல்லா ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சுருக்கம், அற்புதமான விஷயம். இதனால சிந்திச்சோன்னு எனக்கு அப்புறம் கொடுத்தாரு அறிவா, இப்படிதான் காரணம் விளக்கம் கொடுத்தாரு மகரிஷி. அப்ப உடற்பயிற்சி என்பது ஒரு குறிப்பிட்ட பதிவுகளை என்ன பண்ணிடுங்க, கண்டிப்பா மாற்றிடும், நிச்சயமா மாற்றும். ஏன்னா நீங்க எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. நீங்க உடல் நலத்தை தேடிட்டு இருந்தீங்கன்னா பயிற்சி பண்ணா உடல் நலம் உங்களை தேடி வந்து என்ன ஆடுங்க, நினைச்சுக்கொள்ளும். அதுவும் வெளியெல்லாம் இல்லைங்க. உடல் நலம் எங்க இருக்கு? டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்கா? கோவை மெடிக்கல் சென்டர்ல இருக்கா? பிஹெச்டியில் இருக்கா? அப்போலோவில் இருக்கா? உள்ளதான் இருக்கு. உடல் நலம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. அதை எப்படி வெளியே கொண்டு வரக்கிறதுக்கு ஒரு கருவி நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? அந்த கருவி தான் பதவி. அந்த பதவியில முதல் எழுத்தான பயிற்சி, உடற்பயிற்சி. சரி, இப்போ உடல் கருவிகள்ல புலன்கள்ல இருந்த பதிவு ஓரளவு பண்ணியாச்சு. இப்ப அடுத்த நினைவு பதிவா இருக்கல, பிரதிபலிப்பு பதிவா. இங்க பிரதிபலிச்சுட்டே இருக்கல மூளையில. இந்த பதிவை சரி பண்றதுக்கு என்ன பண்றதுங்க? தவம் தான். தவம் செய்ய 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 என்ன ஆகுன்னா நினைவு பதிவுகள் என்ன ஆகுங்க, மாற தொடங்கும். அதுவும் நல்ல துரியம் பண்ண 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 என்ன ஆகும்னா மூளை செல்கள் ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சு வடிகட்டும். எது வேண்டும் வேண்டாம் என்று இரண்டும் கண்டு நச்சு விளை இச்சையெல்லாம் அழித்து விட்டு நலைமீ மென்னமே மீதம் கொள்வாய். இந்த துரியத்தமும் எல்லாரும் பண்ணணும். ரொம்ப முக்கியமா யார் பண்ணணும்னா மன்றத்துல பதவியில் இருக்கிறவங்க பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க வேற ஆளுங்க வந்து கொடுக்குற டார்ச்சர்ல டென்ஷன் ஆயிடும். மன்றத்துல பொறுப்பு இருக்கிறது சாதாரண வேலை இல்லைங்க. நான் 2.5 வருஷம் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். ஒண்ணுன்னு நவகிரகம் மாதிரி தான் பேசும். வந்து கோயிலுக்கு போனா ஈசானியமல் நவகிரகம் இருக்கும், எல்லாம் ஒரே பேசிங்களா இருக்குமா? ஒன்னொன்னு எங்க இருக்குங்க? தென்கிழக்குல ஒண்ணு இருக்கும், வடமேற்குல ஒண்ணு இருக்கும். அதாவது அந்தந்த ரூட்ல தான் பேசும். என்ன பேசுவாங்க? என்ன பண்றது இதுக்கு வழி? நல்லா தவம் பண்ணிட்டு என் கர்மா எல்லாம் கழிக்க வந்த குருமகா சன்னிதானங்கள் உங்களுக்கு எல்லாம் வணக்கம் சொல்லி கொண்டு பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. வருவாங்க நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, வடிவா வேலை சொன்னா கூட பரவாயில்ல, அதையெல்லாம் எடுங்க, இந்த தட்டையெல்லாம் எடுங்கன்னு சொன்னாங்கன்னா யார் சொல்றாங்க? குரு வந்து சொல்றாரு, உங்ககிட்ட குப்பை நிறைய இருக்குது, உங்க குப்பையை கிளீன் பண்ணோம்னா என்ன பண்ண, இந்த குப்பையை கிளீன் பண்ணு. அப்படி எடுத்துக்கிட்டா மட்டும்தான் பதவி உயர்வு பெற முடியும். இல்லைன்னா அந்த மன்றத்தை விட்டு வெளியே போக முடியாது. இல்லைன்னா அங்க வெளியே போயிட்டா உள்ள வரவே முடியாது. மன்றத்தை விட்டு நிறைய பேர் வெளியே போனவங்க திரும்பி உள்ள வர முடியாது, தவிக்கிறாங்க. கர்மா புரிஞ்சுக்கணும், அதை தான் புரிஞ்சுக்கணும். கர்மா தான். எந்த இடத்துல உங்க கர்மா என்ன ஆகுதுங்க? உளிர் பெருவலி யாவுல மற்றொன்று சூழிலும்
தான் வந்துடும். நம்ம கிராமத்துல ஒரே லைன்ல சொல்லுவாங்க, கோழி கூப்பிட கொடுமைக்காரன் கோழி கூப்பிட போனா சனி சாமத்துக்கே வந்துட்டாங்க. அந்த திருக்குறளுக்கு விளக்கம் தாங்க, பொழிப்புரை தாங்க அது. அந்த திருக்குறள் பொழிப்புரை தானா, கொடுமைக்காரன் கோழி கூப்பிட போனா சனி சாமத்துல வந்து நிக்கிற அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? தபம் நல்லா பண்ணணும். துரியம் நல்லா எக்ஸலண்டா பண்ணணும். துரியம் பண்ண என்ன மனம் விரிஞ்சு போயிடும். உங்களுக்கு அது தெரியாது. யாராவது உங்களை குறை சொன்னாலும், வீட்டுல இருக்கிறவங்கள குறை சொன்னா கூட என்ன தெரியாதுங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அது அப்படிதான் இருக்கும். இது இப்படிதான் இருக்கும். ஏன் அது அப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் இருக்கீங்க. ஏன் உதயகுமார்? அது அப்படிதான் சார் இருக்குது. அது அப்படியே தான் இங்க இருக்குது. ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. அதை எவ்வளவு தண்ணி ஊற்றி நசிச்சாலும் சேப்பா வரமாட்டேங்குது. அது வந்த வழி அதுங்க. அது வந்த ரூட்ல போயிட்டு அது சிந்திக்கும். இது அந்த ரூட்ல தான் சிந்திக்கும். நீங்க நல்லா பாருங்க. நீங்க அதை மாற்றணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் ஏமாற்றம் மிஞ்சிவிடும். அப்ப மாற்றம் எங்க பண்ணணும்? நம்ம பண்ணணும். பதவி உயர் நாம தான் பெற முடியும். நான் என் வாழ்க்கை துணைக்கு பதவி உயரெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. ஆன்மீகத்துல ப்ரொமோஷன் வாங்க முடியாது. கவர்மெண்ட் ஜாபா இருந்தா 10 லட்சம் லஞ்சம் கொடுத்து கூட வாங்கிடலாம். இந்த ப்ரொமோஷன் கிடைக்காது. இந்த ப்ரொமோஷன் சாதனையினால் மட்டுமே வரும். இந்த ப்ரொமோஷன் எதனால வந்து போதனையினால வரவே வராது, சாதனையினால் மட்டுமே வரும். அந்த உடற்பயிற்சி என்பது மிக மிக அடிப்படையான சாதனை. நீங்க கதி மோட்சம் என்ற மோட்ச பிராப்தி என்ற பதவி உயர்வை பெறுவதற்கு. ஏன்னா அரிதறிவு மாநிலத்துல ஜனனி ஜென்ம சௌக்கியான வர்த்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியான. பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப முக்கியம் இங்க ஜாதகத்துல. ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை எடுத்தா 1, 5, 9 இந்த 3 ஸ்தானங்களும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. 1 என்பது லக்கினம். யாராவது ஜோசியர் இருக்கீங்களா? அதுல ஜோசியர் இங்கேயுமா? எங்கேயும் பவானிலையுமா? சரி, இருக்கட்டும். நான் சொல்றது கரெக்ட் தானே? 1, 5, 9 தானே முக்கியம். திரிகோணம். சரி, 1, 4, 7, 10 உறுதியான கேந்திரம். 1, 3, 5, 9 திரிகோணம். சரி சரி. அந்த 1 என்பது உயிர் பிறப்பு, 5 என்பது முன்னோர்கள் சம்பந்தப்பட்டது, 9 என்பது பாக்கியம். அப்ப ஒரு மனிதனுக்கு என்ன வேணுங்க? பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தாலும் அது அனுபவிக்கிறதுக்கு பாக்கியம் வேணும். ஒருத்தனுக்கு பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கும், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் போற இடத்துல. ஆனா பூர்வ புண்ணியம் இருக்காது, சொந்த வீடு இருக்காது, சொந்த சொத்து இருக்காது, சொத்து சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா மனவள பயிற்சிக்குள்ள வந்தீங்கன்னா 1, 5, 9ல 1 to 12 வரைக்குமே கரெக்ட் ஆயிடும். 1 to 12 வரைக்கும் கரெக்ட் ஆயிடும். இந்த தவங்கள், இந்த பயிற்சிகள், இந்த தொண்டு, மனவளக்கடி தொண்டு பண்ண என்ன ஆகும்னா, உங்க பிறப்பு ஜாதகப்படி என்னென்ன உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதுகள் விடுபட்டு போச்சோ அது நடக்குங்க, நடந்துருக்குங்க. நான் அனுபவத்துல பார்த்திருக்கேன், நல்ல அனுபவத்துல ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா நடக்குது. அது உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கர்மாவின் காரணமாக தடைப்பட்டதோ, உங்களுக்கு நல்ல கர்மா, நல்ல பதிவு இருக்கும், பெரியவங்க கொடுத்த பதிவு. அந்த சனியினுடைய ஆற்றல் வந்து இங்க மோதும் போது கர்மயத்துல அந்த ஃபைல் ஓப்பன் ஆகணும். சிலருக்கு ஓப்பன் ஆகாது. ஏன் ஓப்பன் ஆகாது? போட்டு நம்பர் லாக் போட்டு, சீக்ரெட் நம்பர் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கோம் இயற்கை, அது ஓப்பன் ஆயிருக்காது. ஆனா இந்த மனவளக்கலை பயிற்சி பண்ணீங்கன்னா நீங்க சீக்கிரட்டான சூட்சுமத்தை திறந்துடலாம். தானா திறந்து கொஞ்சம் கொஞ்சமா திறந்துக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கீழுக்கு வச்சு கரெக்ட் பண்ணி ஏதோ ஒரு சாவி போட்டு வேதாத்தி முயற்சி என்ன பண்ணிடுவாருங்க, திறந்து விட்டுருவாரு. அவங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன நடக்க வேண்டியது, விடுபட்டு போனதெல்லாம் அற்புதமா நடந்துட்டு இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கு. நான் உண்மையில சொல்றேன், அனுபவத்தை சொல்றேன். அப்ப இங்க ஜாதகம்னு சொன்னது, ஐயா நீங்க சொல்லுங்க, ஜாதகம்னு என்னங்க பொருள்? பாருங்க, அப்போ சாதகமா 4 வாரம் சொல்லிட்டா ஜாதகம். சரி, அதை கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாமா? ஜாத அகம். ஜாத அப்படின்னா பிறப்புன்னு அர்த்தம் வடமொழியில. அகம்னா என்னங்க? உள்ள. நம்ம பிறக்கும்போது உள்ளீடா என்ன வந்திருக்கு? கர்மையம் தான் வந்திருக்கு. கர்மையம் தான் உள்ளீடா வந்திருக்கு இல்லையா? அதை ஆராய்ச்சி பண்றது தான் ஜாதகம் பார்க்கறது. அது அகத்தாய்வு தான் சரியான ஜோசியம் பார்க்கறது. ஜோதிடம் அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஜோ என்றால் ஒலி, திடம் என்றால் அந்த ஒலியோடு திடமா சொல்லப்படும் பலன்கள் தான் ஜோதிட பலன்கள். நான் கொஞ்சம் எச்சரிக்கையா பேசுறேன். ஜோசியர் இருக்காரு இல்லையா, அப்ப எனக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா?
நான் என்ன ஜாதகம் புக்கு போன கரைச்சி குடிச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். இப்ப நாமெல்லாம் சில பேர் பரம்பரை ஆண்டியா இருப்பாங்க, சில பேர் பஞ்சத்துக்கு ஆண்டி ஆவாங்க. நாமெல்லாம் பஞ்சத்துக்கு ஆண்டி ஆனால்தான். நான் எப்படி ஜோசியத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா, எனக்கு எப்ப நல்ல காலம் வரும், இந்த கஷ்டம் எப்ப தீரும்னு பல ஜோசியர்களை பார்த்து பார்த்து, எங்க அப்பாவோட நண்பர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் நவகிரகத்தவர் வேற எதுவுமே உலகத்தில் இல்லடாம் பாரு. ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் அவருக்கு, பயங்கர பிலீஃப். அவர் எங்க டைனிங் செக்ஷன் உட்கார்ந்து இருந்தாருன்னா, காலையில சாயங்காலம் எங்க அப்பா கூட டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ஜோசியம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஜோதி டிஸ்கஷன் ஓடி நாம வேலையை பார்த்துட்டு அப்படியே காதல கேட்டு கேட்டு இதெல்லாம் வந்ததுதான். இதெல்லாம் கர்ண பரம்பரையா வந்ததுதான். நமக்கு நாம தான் படிக்கல, எனக்கெல்லாம் தெரியாது. 27 நட்சத்திரம், 9 ராசி, 12 கட்டம், அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல ஒண்ணும் தெரியாது. ஆனா அவங்க என்னென்ன பேசுறாங்கன்னு கேட்டாதான், கேள்வி ஞானத்துல கொஞ்சம் வந்ததுதான். அப்புறம் கொஞ்ச நாள் என்ன பண்ண, நானே பார்த்து கத்துக்கிட்டேன். ஓரளவு ஒரு பலன் சொல்ற அளவு கத்துக்கிட்டேன். ஒரு மதிப்பா சொல்லுவேன். அப்படி உருட்டுவேன் கொஞ்சம். அப்படி ஒரு உருட்டுறதே ஒண்ணு வந்து நல்லா கூட போயிடும் பாருங்க. ஒரு இடத்துல ஏனுங்கண்ணா பாதி பேர் இல்லைங்க, 99.3% அப்படிதான். அதுக்கு நானே உதாரணம் சொல்றேன். நான் என்ன பண்ணேன், ஒரு இடத்துல போய் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் கம்பெனியில. அதுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா, வயசானம்மா. அந்த அம்மா ஹஸ்பண்ட் இல்ல, வயசானாங்க, ஒரே ஒரு பையன். அந்த பையன் என்ன பண்ணா, கல்யாணத்தை பண்ணிட்டு வீட்டை விட்டு அம்மா விட்டு போயிட்டான். இந்த மாதிரி ஒத்தையா கஷ்டப்படுறாங்க. இப்ப நான் கொஞ்சம் இந்த சாஸ்திர சம்பிரதாயம், இந்த கணபதி அம்மன் பண்றதெல்லாம் நான் பண்ணுவேன். உடனே அவங்க என்ன பண்றாங்க, நீங்க தான் சாஸ்திரம் எல்லாம் பண்றீங்கல்ல, நீங்க ஜோசியம் பார்த்து என் பையன் ஜாதகத்தை பார்த்து பையன் திரும்பி என் கூட வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆமா எனக்கெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னா. அப்படி இல்லைங்க, அதெல்லாம் உங்களால சொல்ல முடியும். அந்த மாதிரி எனக்கு நம்பிக்கை கொடுக்குது. இப்படிதாங்க ஏற்றி விடுறது. சும்மா இருக்கணும், ரணகலம் பண்றது இப்படிதான். ஓ, அங்கேயும் அதே தானா? நீங்க திருப்பூர் வந்துருக்கீங்களே கம்பெனி, வாங்க காரணம் இதுக்கு போலாம். சரி, என்னாச்சுன்னா ஒரு நாள் அந்த அம்மா, நீங்க புதன்கிழமை வந்தேதாங்க ஆகணுங்க அப்படின்னு சொல்லிருச்சு. என்னடா பண்றது, தர்ம சங்கடமா போச்சு. சரி, ஒரு நல்ல வார்த்தை நல்லா ஒரு சாதகமா சொல்றதுதான் ஜாதகம், போய் 4 வார்த்தை நல்லா சாதகமா சொல்லலான்னு சொல்லிட்டு போன உடனே இந்த மாதிரி வெத்தலை பார்க்கல 50 ரூபா வச்சு முன்னே கொடுத்து, இப்ப போய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இறைநிலை பாருங்க, அப்படியே கொண்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி 360 டிகிரி சேர்ந்து சுத்திருச்சு. அனபாண்டா ராமசுத்திரமா சுத்திருச்சு. என்னடா மகரிஷி, என்னமோ நான் சொல்ல போறேன், அது கரெக்டா இருக்கும். அப்படியே எடுத்து பார்த்தேன். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பார்த்தேன், புதனோட நிலைமை பார்த்தேன். புதன் தான் தாய்மாவனுக்கு அதிபதினு சொல்றாங்க ஜாதகத்துல. அது நல்லா இருக்குது. இந்த பையனுக்கு தாய்மாவன் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னா, ஆமாங்க, அவன் தான் இப்ப இந்த பையனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறான். அப்புறம் அந்த அம்மா ஒரு விஷயம் நானே சொல்லணும்னு எதிர்பார்த்துச்சு. அது என்னன்னு கொஞ்ச நேரம் போனோடனே எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த பையன் வேற சமுதாயத்து பொண்ணு கல்யாணம் பண்ணிடலாம். வேற சமுதாயத்து அது எனக்கு ஜாதகத்துக்கு நமக்கு தான் தெரிஞ்சாதானே தெரியும். நமக்கு நாங்க தெரியாதுல்ல ஜாதகம் பாக்குறதுக்கு. அப்புறம் எப்படி நாம சொல்றது? அப்புறம் அப்படியே பக்கத்துக்கு புரட்டி பார்த்தனா, இதுக்கு முன்னாடி எங்கேயும் அந்த அம்மா ஜாதகம் பார்த்து இருக்குது. அந்த ஜோசியரு ரிவர்ஸ்ல குறிப்பா எழுதி வச்சிருந்தாரு, எந்த ஜாதியை சேர்ந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா எழுதி வச்சிருந்தாரு. துருவ கணிதத்துல எழுதி வச்சிருந்தாரா? நான் அப்படியே பார்த்தேன் கொஞ்ச நேரம். இது என்னடா எழுத்தெல்லாம் முன்ன பின்ன பசில் மாதிரி வருது. ரிவர்ஸ்ல படிச்சேன், அர்த்தம் வந்துருச்சு. போட்டா ஒரு போடு, இந்த ஜாதியில் தான் அந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போட்டோம். ஐயோ சாமி, ஜோசியர்னா என்னங்க நீங்க ஜோசியம் தெரியாதுன்னு சொன்னீங்க, இப்படி பார்த்த மாதிரி சொல்லுங்க. பார்த்துட்டு தான் சொன்னேன், பார்த்த மாதிரி எல்லாம் சொல்லல, எழுதி வச்சதை பார்த்துட்டு தான் சொன்னேன். 50 ரூபாய் எனக்கு வருமானம் வந்துருச்சு. அப்புறம் சொன்னேன். அப்புறம் வந்தானே அந்த பையன், அது ஏதோ குருவனுடைய அறையில கொஞ்சம் நம்ம சொன்னது ஏதோ வலிச்சிருச்சு. அப்படி ஒரு உருட்டுறதுனா 10 உருட்டு உருட்டுனா ஒரு வாட்டி தாயம் வந்து அதே போயிடும். எனக்கு பின்னால பவானியில் ஒரு ஆள் என்ன மாதிரியே ரெடி ஆயிட்டாரு, நம்ம லைன்லயே வர்றாரு கிளீனா. சரி, அப்ப இப்படிதான் இந்த யோசிதாங்கிறது ஒரு கலை, அற்புதமான கலை தான். அதை குறை சொல்ல முடியாது. பட் அது தெரியறது இல்லை விளக்கம். அது ரொம்ப கஷ்டங்க படிக்கிறது. ரொம்ப நுணுக்கமா உள்ள போய் படிக்கணும். உன்னோட மிக்ஸ் ஆனா என்ன ஆகுன்னு படிக்கணும். அவ்வளவு கஷ்டத்துக்கு தான் பஞ்ச போதும் கொடுத்துட்டு நேரம் சாட்சிக்காரன் காலில் விழுந்து சண்டைக்காரன் காலிலேயே போய் கொடுக்குறான். நேரம் அங்கேயே போய் சரணாகதி ஆயிடு கொடுத்துட்டாரு இல்லையா? சரி, அப்ப அந்த வகையில இந்த தவங்கள் செய்யும் போது மூளை செல்கள் தூண்டப்படுகிறது. பிரபஞ்ச காந்த ஆற்றலோடு தொடர்பு ஆட்டோமேட்டிக்கா ஏற்பட்டணும். தொடர்பு தான் இருக்கு. பிறந்த பிறந்து நீங்க பயிற்சி பண்ணாலும் பண்ணாட்டியும் தொடர்புல இருந்துட்டே இருக்கு வான்காந்தம். நமக்கு என்ன ஸ்பெஷல்? மனவளக்கலை என்பவர்களுக்கு வான்காந்த தொடர்புல என்ன ஸ்பெஷல் சொல்லுங்களேன் யாராச்சும். நம்மளால
தேவையான ஃப்ரீக்குவன்சி எடுத்துக்க முடியும். தேவையான அலை நீளத்தை என்ன பண்ண முடியும், நம்மளால கிரகித்து கொள்ள முடியும் இன்னிடத்துல. அதுதாங்க நமக்கு கொடுத்துருக்க மிக அற்புதமான விஷயம். மனவளக்கலை மகரிஷி ஒரு சும்மா அப்படியே போற போக்கெல்லாம் கொடுத்துட்டே போகல, ரொம்ப யோசனை பண்ணி எத்தனை மக்கள் எத்தனை துன்பத்தில் இருக்காங்க, இந்த எல்லா துன்பத்துக்கும் ஒரே தீர்வா கொடுக்கணும்னா சாதாரண விஷயம் அல்ல. அதைதான் ரொம்ப நுணுக்கமா ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானத்தையும் ரொம்ப உள்ள போய் விஞ்ஞான கருத்து அணுவு இதை பத்தியெல்லாம் ரொம்ப ரொம்ப உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தா சிம்பிளா கொடுத்துட்டு போயிட்டார். நீங்க எங்க போய் எதை படிச்சாலும் இது படிச்ச திருப்தி வர்றது இல்லைங்க. உடல் நலம் புக் எடுத்து ஒரு வாட்டி படிச்சோம்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஒரு டாக்டர் பேசுறதை கேட்டா இதையே தான் அவர் பேசுறாரு, அவர் மெடிசன் பாஷையில பேசுறாரு, அவ்வளவுதான். மருத்துவ மொழியில சொல்றாரு அவர், அவ்வளவுதான். ஜோசியர்கிட்ட போனா அவர் இதையே தான் சொல்றாரு, அவருக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றாரு. கடைசியில எங்க சுத்தி வந்தாலும் என்ன ஆகுங்க, இந்த இந்த நம்மளாம் சின்ன பசங்களா இருக்கும்போது கண்காட்சியில ஒரு கோலி பால்ரஸ் குண்டை போட்டு உருட்டுறதுக்கு ஒரு இது கொடுப்பாங்க, வட்ட வட்டமா இருக்கும். அதுல எப்படி சுத்தி வந்தா எங்க கட்சியில வந்து நிற்கும், மையத்துல வந்து நிற்கும். அந்த மாதிரி நீங்க எங்க போய் எங்க படிச்சாலும் எதை படிச்சாலும் மனவளக்கலையில் தான் அதனால என்ன பண்ண முடியுதுங்க, நிலைக்க முடியுது. துபாயில ஒரு அம்மா, முஸ்லீம் அம்மா, அந்த அம்மா ஷேக் அவங்க, அந்த அம்மா எப்படியோ ஒரு 50 கிலோமீட்டர் வண்டியில வந்து தினம் மனவளக்கலை படிச்சிருக்காங்க. டிப்ளமோ முடிச்சுட்டு அப்புறம் அவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்கறாங்க. அவங்க ஜென்ஸ் கூட எல்லாம் பேச மாட்டாங்க அரபு நாள்ல. அப்ப அதுக்காக நம்மளுங்க என்ன பண்ணாங்க, டெல்லியில இருந்து ஒரு பெண் நிருபரை ஏற்பாடு பண்ணி அவங்க கிட்ட டேட் வாங்கி அவங்க கிட்ட பேட்டி, இந்த மனவளக்கலை என்ன தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரே வார்த்தை சொல்லிச்சு, இந்த மனவளக்கலை நான் படிச்ச பிற்பாடுதான் நான் குரான் வாசிச்சா அதை நான் என்ன சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியுது. நபிகள் என்ன சொன்னாருங்கிறது மனவளக்கலை படிச்ச பிற்பாடுதான் எனக்கு புரிஞ்சது. இத்தனை நாள் எங்கானதெல்லாம் உருட்டும் உருட்டி இருந்தாங்க, இப்ப எப்படி உருட்டுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கேயும் அதேதான், நம்ம ஊர்ல அதேதான், உலகம் முழுவதும் அதேதான் கதை. தப்பு. அங்க என்ன இருக்கும் அதான் இவரு சொல்லி இருக்கிறார். அதான் நான் சொன்னேன், எங்க போய் சுத்தினாலும் கடைசி இங்க வந்தா கரெக்டா இருக்கும். அது இங்கதான் அதுக்கு விட கிடைக்கும். அப்ப அந்த அளவுல ஒரு அற்புதமான தவமா நமக்கு கொடுத்துருக்காருங்க. அதுல ஒரு முக்கியமான தவம் ஒண்ணு இருக்குங்க, பஞ்சேந்திரிய தவம். என்னங்க இவ எல்லாமே முக்கியமான தவம் தான். எந்த தவம் முக்கியம் இல்லாத தவம், முக்கியம் இல்லாத கொடுப்பாரா? ஆனா பஞ்சேந்திரியத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. எனக்கு ஒரு உணர்வு வந்தது. இந்த இதுல கேன உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷதம் இருக்கு. கேன உபனிஷத். கேன அப்படின்னா வடமொழியில என்னன்னு அர்த்தம். நமக்கு எதுவும் தெரியாத முடிக்கிறவன் என்ன சொல்லுவான், கேனையன்னு சொல்லுவான். என்னன்னு தெரியலன்னா கேன, அது வடமொழி சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதத்துல கேனன்னா என்னன்னு அர்த்தம். அது சிஷ்யனும் குருவும் பேசிக்கிற சம்பாஷணை தான் அந்த உபனிஷத் பூரா. அதுல ஒரு சிஷ்யன் ரொம்ப நாளா குரு கிட்ட படிச்சுட்டு கேட்கறான், சாமி நீ என்னென்னமோ சொல்லிட்டே இருக்கிற சாமி, நமக்கெல்லாம் இந்த சூரியதாசன் ஒரு படத்துல காளியாத்தா மாரியாத்தா காளியாத்தா மாரியாத்தா ஆதிபராசக்தின்னு சொல்லுவார், எனக்கு இவ்வளவுதான் தெரியும் மாதிரி. அந்த சிஷ்யன் கேட்கிறாம குரு கிட்ட, குரு நீங்க இறைவனை பத்தி என்னமோ சொல்றீங்க, பெரிய விஷயம் தான் சொல்றீங்க, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுன்னு சொன்னான். உடனே குரு சொல்றாரு, சிஷ்யா நன்றாக கேட்டுக்கொள் சொல்றாரு அவரு, எந்த ஒன்று உன் கண்ணுக்கு தெரிவதில்லையோ, கரெக்ட், அது வரைக்கும் கரெக்ட். இறைவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். எந்த ஒன்றை கொண்டு உன் கண் காண்பதாக ஆகிறதோ அதுவே தெய்வம் என்று புரிந்து கொள்ளுட்டு அவர் முடிச்சுட்டாரு. ஏன்னா அதுக்கு மேல விளக்கம் சொல்ல அவருக்கு தெரியல, குருவுக்கு. இது என்ன விளக்கம் சொல்றது? நானும் படிச்சேன் திருப்பி ராமகிருஷ்ண மடத்து புக். அது திருப்பி நமக்கு என்ன இந்த பதவி உயர்வு வருங்கன்னு தான் இப்ப முடிச்சல. மனவளக்கலை வந்தோடனே பதவி வெறி வந்துருச்சு. மனவளக்கலைகள் வந்த உடனே பதவி வெறி வந்துருச்சு. இன்னும் மேல 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 போகணும். அந்த புக்கை வாங்கி படிச்சு எனக்கும் புரியல. அப்புறம் பஞ்சேந்திரிய தப்புக்கு விளக்கம் சொல்லும்போது புரிஞ்சு போச்சு. நீங்க சொல்லுங்க யாராவது எது தெய்வம்னு சொல்றாரு. கேன உபனிஷத்துக்கு விளக்கம் எங்க இருக்கு பஞ்சேந்திரிய தவத்துல சொல்லுங்களேன். சைலண்ட் ஆயிட்டீங்க. கண்ணு காது மூக்கு தோல் நாக்கெல்லாம் எது மூலமா பார்க்கறதுக்கு உணருது. அவ்வளவுதான் சிம்பிள். ஜீவகாந்தம் அந்த சிஷியனுக்கு அவர் சொல்லியிருந்தா அன்னைக்கு காந்த தத்துவம் இல்லை, விஞ்ஞானம் இல்லை, அவருக்கு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்றாரு, எது ஒன்று உன் கண்ணுக்கு தெரிவதில்லையோ, எதை கொண்டு உன் கண் காண்பதாக ஆகிறதோ அதுவே தெய்வம் என்று உணர்ந்து கொள். எனக்கு புரிஞ்சு போச்சு. கண்ணு காந்தம் இருந்தானா பார்ப்போம்னு சொன்னாங்க பேராசிரியர். இதுதான்டா கடவுள். அவ்வளவு சிம்பிள் பாருங்க வேதாத்திரியம். அத்தனைக்கும் சொல்யூஷனு அப்படியே இறைச்சி கிடக்கும். நீங்க வேதத்துல எந்த சொல்ல எடுத்து படிச்சு உள்ள போனாலும்
அழகா இதுல புரிஞ்சுக்கலாம், அற்புதமா புரிஞ்சுக்கலாம். அந்த பஞ்சேந்திரிய தவத்தில் தான் இவ்வளவு பெரிய நுணுக்கம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சவொன்னா இன்னும் பதவி வேறியா அதிகமா போச்சு. இன்னும் பதவி மோகம் என்ன ஆச்சுங்க அதிகமா போச்சு. இது என்னன்னு இன்னும் நிறைய கத்துக்கணும். அப்புறம் 2 வருஷம் அட்வான்ஸ் டிப்ளமோ படிச்சேன். வெறியிருந்தாங்க. ப்ரொமோஷன் ஆகணும்னா படிக்கிறது எக்ஸாம் எழுதணும்ல. இப்போ ஒரு கலெக்டரேட்ல கிளர்க்கா இருக்கான், அவன் அடுத்தது பிடி வாங்கணும்னு என்ன பண்ணுங்க, குரூப் 2 எழுதணும் இல்ல. இப்போ படிக்கணுமே இல்லையா? நான் படிச்சேன் 2 வருஷம் அட்வான்ஸ் டிப்ளமோ. வாரத்துல ஒரு மாசத்துல 2 நாள் ஃபுல் டே 10,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி வரணும். இப்பெல்லாம் 3000 கட்டினா போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க. போச்சுங்க, 7-8,000 ரூபாய் போச்சு. ஆனா 7-8 கோடி ரூபாய் இன்பம் வந்துருச்சு இத்தனை வருஷமா அதை படிச்சு சர்வீஸ் பண்ணி. ரைட். அப்ப தவம் என்பது பயிற்சிக்கு, உடலுக்கு எப்படி நமக்கு நன்மை கிடைக்கிறதோ ஒத்துழைக்கிறதோ அது போல தவம் என்பது மூளை செல்களுக்கு, நினைவு பதிவுகளுக்கு அற்புதமான சப்போர்ட்டா இருந்து தேவையானதை வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஃபில்டர் பண்ணக்கூடியதுதான் இந்த துரிய தவம். நாமெல்லாம் சனிக்கிழமை நாளைக்கு பெருமை கோயிலுக்கு போவீங்களா யாராச்சும்? பெருமை கோயிலுக்கு நாளைக்கு போவீங்களா யாராச்சும்? போவீங்கல்ல. போன உடனே அங்க என்னென்ன பண்ணுவாங்க? சடாரி வைப்பாங்க, சடகோபான், பெரிய திருவடி. எதுக்கு வைக்கிறாங்க? இப்ப வந்த வாட்டி தெரிஞ்சு மனவள கலைக்கு வர்றதுக்கு முன்னால ஐயோ ஐயர் சடாரி வைக்கிறார். ஏன் எதுக்குன்னு தெரியல. இப்ப தெரிஞ்சு போச்சு நமக்கு. இப்ப அவங்க வைக்கும்போது துரியத்தை நினைக்கிற ஒரு அழுத்தம் கிடைக்குது இல்லையா? அந்த பட்டாச்சாரியர் எப்படி நாமம் போட்டிருப்பார்? சதுரவட்டம் எடுத்து இங்கிருந்து இவருக்கு எடுத்திருப்பாரு. ஆக்கனையும் துரியத்தையும் ஆக்டிவேஷன் வச்சிருப்பாங்க டெய்லி. அவ்வளவுதான் விஷயம். ஆனா அவங்களுக்கு இங்க ஆக்கனை இருக்கு, இங்க துரியம் இருக்கு, இங்க பிட்யூட்டரி, இங்க பீனியல் இருக்குன்னு தெரியாது. நமக்கு தெரியும், பவர் பாயிண்ட்ல காட்டிட்டாங்க. மூளைக்கு உள்ள ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கு பீனியல். அதுக்கு 1 இன்ச்சு கீழே இருக்கு, முன்னால 1 இன்ச்சு முன்னால தள்ளி 1 இன்ச்சு கீழே இருக்கு பிட்யூட்டரி. நமக்கு தெரியும் இளஞ்சிவப்பு நிறமா இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது. தெரியாதுனால என்ன ஆச்சுங்க, அவங்களுக்கு ஆக்டிவேஷன் கிடைச்சிட்டு. அப்ப துரியத்தவம் பண்ணினா இறை உணர்வும் அந்த தன்மையும் வந்துடும். துரியத்தவத்துக்கு லலிதா சகஸ்திரநாமத்துல ஒரு அற்புதமான விளக்கம் இருக்குங்க. சகஸ்திராராம் பூஜாரூடா சுதா சாராதி வர்ஷினி அப்படின்னு 2 லைன் சொல்றான். நீங்க லலிதா சகஸ்திரநாமம் கேட்டிருக்கீங்களா? சிந்துராருண விக்கிரகம் திருநயனாம் மாணிக்க மௌலீஸ்வரத் தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகி மாபீனவ சோருகம் மாணிப்யாம் அழிபூர்ண ரத்ன சசகம் ரக்தோத்பலம் பிப்ரதீம் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகம். அழகிக்கு 1000 நாமம், அதுக்கு பேருங்க. லலிதா சகஸ்திரம், லலிதான்னா அழகுன்னு அர்த்தம். சகஸ்திரநாமம்னு என்னங்க? 1000 பேர். அழகிக்கு 1000 பேர். பிரபஞ்ச காந்த ஆற்றலின் மகத்துவத்தை ஹயக்ரீவர் அகத்தியருக்கு அருளியதுதான் லலிதா சகஸ்திரநாமம். அதுல 3 தவத்துக்கு அற்புதமான விளக்கம் கொடுக்குறாங்க. மூலாதார தவத்தை பிரம்மன்னு சொல்றாங்க, மணிப்பூரகத்தை விஷ்ணுன்னு சொல்றாங்க, ஆக்கினைய சிவன் சொல்றாங்க. இந்த 3 பேருக்கு என்ன வேலை? பிரம்மாவுக்கு என்ன வேலை? விஷ்ணுவுக்கு, சிவனுக்கு. அதனாலதான் இங்கிலீஷ்ல காட்னு போட்டான். GOD, ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டெஸ்ட்ராயர். அண்ணா முடிக்கிறாரு, இன்னொரு டெஸ்ட்ராயர் இருக்கிறார். ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டெஸ்ட்ராயர், தட் இஸ் காட். என்ன சொல்றாங்க தெரியுங்களா? மூலாதாரைக நிலையாம் பிரம்ம கிரந்தி விவேதினி அப்படின்ற அந்த ஸ்லோகத்துல மூலாதாரம் என்பது பிரம்மம் என்ற படைப்பு தொழிலை செய்யக்கூடிய ஒரு சுரப்பி அங்க இருக்குதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். கிரந்தி என்னங்க சான்ஸ்கிரிட்ல சுரப்பின்னு அர்த்தம். அவ்வளவுதான். அங்க என்ன சுரப்பி இருக்கு? பால் உணர்வு சுரப்பி இருக்கு. அது ஒரு உயிரை படைக்கக்கூடிய இடம் இல்லையா? அதனால அது படைக்கும் தத்துவம் கொண்ட பிரம்மம். சரி, அடுத்த விஷ்ணு என்ன வேலை பண்ணுவாருங்க? காக்கல். நம்ம காக்கணும்னா என்ன வேணும்? உவா வேணுமல்ல. போட்ட உள்ள போட்ட இட்லி சட்னி எல்லாம் என்னமா மாறணும்? வித்து குழம்பா மாறணுமல்ல. அதை செய்யறது யாரு? இங்க இருக்கக்கூடிய வெப்பம் ஜட்டராஜினின்னு சொல்லுவாங்க. அதை விஷ்ணுன்னு சொல்றான். மணிப்பூராம் தருதிதா விஷ்ணு கிரந்தி விவேதினின்னு சொல்றான். ஆக்கினை என்னங்க? அழித்தல். எதை அழித்தல்? நான் என்ற ஆணவத்தை மும்மலத்தை அழித்தல். ஆக்கினையில தவம் பண்ணா ஆணவம் கண்மம் மும்மலங்கள் போகும், அழிக்கும் இடம். அதை என்ன சொல்றான்? ஆக்ஞா சக்கராந்தராலஸ்தா ருத்ர கிரந்தி விவேதினி. ருத்ரன் இங்க இருக்கிறவன் யாருங்க? இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். ருத்ரனை போல செயல்படக்கூடிய, அனைத்தையும் அழிக்கக்கூடிய தேவையில்லாத எல்லாம். துரியத்துக்கு என்ன சொல்றேன்னு தெரியுங்களா?
சகஸ்ராராம் உஜாரூடா சுதா சாராபி வர்ஷினி. ஏன் துரியதம் செய்யணுங்கிறதுக்கு தான் விளக்கம். சகசிராரம் தானே இதுக்கு பேரு. சகசிராரம்னா என்னங்க அர்த்தம்? 1000 இதழ் கொண்ட தாமரை. இங்க தெப்பக்குளம் இருக்கா கோயில்ல? சரி விடுங்க. நீங்க தஞ்சாவூர் போய் கும்பகோணம் போனீங்க, எல்லா கோயிலும் தெப்பக்குளம் இருக்கும், தாமரை பூ மலர்ந்துருக்கும். ஒரு 10 இதழ் கொண்ட தாமரை விரிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? 1000 இதழ் இருந்து விரிஞ்சிருந்தா ரொம்ப அழகா இருக்கும். அது போல இந்த மூளை செல்கள்லாம் அப்படியே விரிஞ்சு ஆயிரக்கணக்கான இதழ் தாமரை போல மலர்ந்து இருந்தா எப்படி இருக்கும் அவன் வாழ்க்கை? சுதா சாராபி வர்ஷினி. அப்ப துரியத்துல அந்த மூளை செல்களை நீங்க இயக்க 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 அமிர்தம் மழை என பொழியுமா. சுதா சாராபி. சுதான்னா வடமொழியில என்னங்க? அமிர்தம், சுண்ணாம்பு கட்டி, வெள்ளை. இந்த 3 பொருள். வெள்ளையா இருக்கிற பொருள் சுதான்னு சொல்லுவாங்க. சுதா கண்டம்னா சாக்பீஸு. சுதான்னா சுண்ணாம்பு சாக்பீஸு. இன்னொரு சுதான்னா அமிர்தம். அமிர்தம் என்னங்க? இரவா மருந்து. அதை சாப்பிட்டா இறப்பே கிடையாது. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? திரும்பி பண்ணிட்டே இருக்கலாமா? நம்மளால முடியாது அந்த அளவுக்கு. அதுக்கெல்லாம் அப்படியே அதுலயே உட்கார்ந்து துரியத்துல இருந்து அதுல இருந்து 2-3 டிராப் சுரக்குமா ஒரு திரவம். அந்த திரவம் தான் அமிர்தம்னு சொல்றாங்க. அதை குடித்தால் என்ன அங்க இறப்பு இல்லைன்னு சொல்றாங்க. சோறு தண்ணி இல்லாத இருக்கலாம். ஒருத்தர் இருக்காரு அங்க குஜராத்ல, அந்த மாதிரி ஒரு யோகி இருக்கிறத கேள்விப்பட்டேன், படிச்சேன் ஒரு பேப்பர், உண்மையான இருக்கிறத கேள்விப்பட்டேன். இப்ப நாம என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம இருந்தாலும் நம்ம பேர் நிக்கிற மாதிரி செயல்களை செய்யலாம். துரியதம் பண்றவங்க செய்யற செயல்கள் அவர்கள் காலத்திற்கு பின்னாலும் நிலைத்து அவங்க பேர் நிற்கும். அதுதான் நமக்கு இரவாமை. துரியம் பண்ண அது வரும். ஏன் துரிய பரம்பரை அப்படி வரும்? இப்பதான் மெயின் பாயிண்ட்டுக்கே வர்றோம். ஏன்னா 10 நிமிஷத்துல முடிக்கணும். துரியம் பண்ண மனம் என்ன? அங்க விரியும். மனம் விரியும். மனம் விரிஞ்சா பார்வை எந்த அளவு விரியும்? நீங்க எவ்வளவு துரியம் பண்றீங்க அந்த அளவுக்கு விசாலமான பார்வை வரும். என் வீடு என்பது என்ன வருடுங்க? உலகமே என் வீடு. அதுக்கு மேல இருக்கிறது தான் ஒரிஜினல் வீடு, நான் வந்த வீடு என்ற தொடர்புகளுக்கு என்ன வரும்? அந்த எண்ணம் வந்துட்டா நீங்க கர்மயோகியா மாறிடுவீங்க. ஆன்மீகத்துல ரொம்ப முன்னேறதுக்கு ஈஸியான வழி கர்மயோகம் தாங்க. நல்லா உணர்ந்து கர்மயோகியா மாறிட்டா பதவி ப்ரமோஷன் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டே இருக்கும் இயற்கை. அப்ப கர்மயோகத்தில் நமக்கு என்ன சொல்லுது வேதாத்திரியம்? கடமை, அறம். அறம் என்பது என்னங்க? தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் எண்ணம் சொல் செயலால உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராதது அறம். அப்ப கடமை அறம்னா எப்படி இருக்கணுங்க? யாரெல்லாம் துன்பப்படுறாங்களோ அவங்க துன்பத்தை போக்குறத புரியா இருக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த வேலையை. அப்படி செய்ய செய்ய என்ன நடக்கும் அப்படின்னா உங்க கர்மா என்னங்க தீரும். கொண்டு வந்ததை தொண்டு செஞ்சாலும் வைக்க முடியும். ஏதோ கொண்டு வந்திருக்கிறோம்ல, எவ்வளவு கொண்டு வந்திருக்குன்னு தெரியல இல்லையா? ஒரு வடமொழியில் ஒரு ஸ்லோகம் படித்தேன். யஜ துர்ஜன சம்சர்க்கம் பஜ சாது சமாகமம் குரு புண்ணிய மகோராத்திரம் ஸ்மரணாம ஹரேஹி சதான்னு ஒரு ஸ்லோகம் படித்தேன். நான் சம்ஸ்கிருதம் படிக்க போனப்போ அது படித்தேன். அதுக்கு என்ன பொருள் சொல்றாங்கன்னா, உங்க கிட்ட இருக்கிற கெட்டதையெல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க விட்டுறணும். அப்ப அந்த கெட்டதையெல்லாம் நீங்க விடணும்னா என்ன பண்ணுங்க? இரவும் பகலும் நன்மை செய்யணும்ன்றாங்க. குரு புண்ணியம் அகோராத்திரம். அகோராத்திரம்னா இரவும் பகல்னு அர்த்தம் வடமொழியில. குரு புண்ணியம் அகோராத்திரம், இரவும் பகலும் நல்லதையே செஞ்சுட்டு இருக்கணுமா? அப்பதான் என்ன பண்ண முடியுமா? கெட்டதுல இருந்து வெளியே வர முடியுமா? தியஜ துர்ஜன சம்சர்க்கம். துர்ஜனம்னா கெட்டது நம்ம கிட்ட பிறக்குது இல்லைங்களா? குணங்கள் 6 தீய கெட்ட குணங்கள். அதுல இருந்து வெளியே வரணும்னா புண்ணியம் பண்ணிட்டே இருக்கணுமா? 24 மணி நேரம் புண்ணியம் பண்ண முடியுமா? ஏதோ கண்ணு விழிச்சிட்டு இருக்கும்போது பண்ணலாம். ஒரு ஐயனுக்கு ஏதோ ஒண்ணா வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணலாம். உடலாலோ பொருளாலோ அறிவாலோ பண்ணலாம். 24 மணி நேரம் பண்ண முடியும்? கொஞ்சம் கஷ்டம் தானே. ஆனா 24 மணி நேரம் பண்றதை பகல்லே பண்ணிடலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அதுக்குதான் மகரிஷி சொல்றார் கர்மயோகத்துல 2 விஷயம் முக்கியமா சொல்றாங்க. இதை சொல்லி நிறைய பண்ணிக்கலாம். 2 விஷயம் கர்மயோகத்துல முக்கியமா சொல்றாங்க. என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. நன்றி உணர்வு, விளை வெறிந்த விழிப்புணர்வு, அயரா விழிப்புணர்வு. இப்ப நன்றி உணர்வுன்னா என்னன்னு பார்த்துருவோமா? நன்றி என்பது நன்று என்ற சொல்லிலிருந்து வந்தது. ஒரு நல்லதான் நல்லதா என்ன அது நன்றின்னு சொல்லுவோம். நன்றி உணர்வுன்னா இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கே போறீங்க, ஒரு நல்ல சூப்பரான காஃபி கொடுத்தாங்க, நல்ல டேஸ்டா இருந்தது, இன்பமா அனுபவிச்சிங்க.
அந்த அனுபவத்தை உணர்ந்தீங்க பாத்தீங்களா? அந்த உணர்ந்த நிலையில இருந்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்ஸ், பாய், தேங்க்யூ ஃபார் த காஃபி, அப்படி சொல்லணும் உதயகுமார். அந்த மகிழ்ச்சியில் நீங்க இருந்தீங்க பாத்தீங்களா? அந்த மகிழ்ச்சியான பாவனையிலிருந்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அதான் நன்றியை உணர்ந்ததை அவங்களுக்கு கொடுக்கறது. இப்ப நன்றி உணர்வு ரொம்ப முக்கியம். நன்றி உணர்வு என்பது இந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய ஈர்ப்பு ஆற்றல் கொண்டதுன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். இந்த பிரபஞ்சத்துல ஈர்ப்பாற்றல் எதுவா இருக்குங்க? புவி ஈர்ப்பா இருக்கு, காந்தமா இருக்கு இல்லையா? அது அத்தனையும் நன்றி உணர்வோடு இருக்கு. அது உங்களுக்கு திருப்பி நன்றி செலுத்த ரெடியா இருக்குது. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க? நன்றி செலுத்த. மகாத்மா காந்தி கூட சொல்லியிருக்காரு, எது வேலை செய்தோ இல்லையோ நன்றி வேலை செய்யுமாப்பா, நான் நம்புறேங்கிறாரு மகாத்மா காந்தி. நீ யார் நம்பினாலும் நம்பாட்டி எனக்கு பிரச்சனை இல்லை, நம்புங்க நம்பாட்டி போங்க, ஆனா நன்றி என்ன பண்ணுதுங்க? அற்புதமா வேலை செய்யுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எத்தனை பொருட்களை நம்ம அனுபவிக்கிறோம் ஒரு நாள் முழுவதும்? சொல்லுங்களேன் ஒரு கணக்கு. எத்தனை பொருள் அனுபவிக்கிறோம் ஒரு நாளைக்கு? எவ்வளோங்க? எப்படிங்க சொல்ல முடியும்? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல 12,000 பொருள் இருக்குதான். எங்க ஃப்ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சான். என்னப்பா ஒரு 5,000 பொருள் இருக்குமா? 11,500 பொருள் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இன்னும் இருக்குதானே, இன்னும் 3,500 பொருள் விட்டுட்டா இடம் இல்லை வைக்கிறதுக்கு. 15,000 பொருள் இருக்கான். ஒரு மனிதன் வாழ்வதற்கு உள்ள தேவையா? 15,000 பொருள் தேவையா ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு? ஆனாலும் இந்த சமுதாயம் என்ன பண்ணிருக்குங்க? இயற்கை கிட்ட இருந்து எடுத்து எடுத்து என்ன பண்ணிருக்கு? நமக்கு கொடுத்துருக்குது இல்லையா? அப்ப அதுல பல பொருட்கள் உபயோகப்படுத்துறோமா இல்லையா? அதை உபயோகப்படுத்தும் போது இன்பத்தை அனுபவிக்கும். ஒரு நல்ல பவுடர் வாங்கி அடிக்கிறோம், ஒரு நல்ல ஸ்ப்ரே, பாடி ஸ்ப்ரே வாங்கி அடிக்கிறோம், நல்ல மனமா இருக்கு, இன்பத்தை அனுபவிக்கிறோம்ல. அந்த பாடி ஸ்ப்ரே டப்பாவுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? டப்பாவுக்கு எதுக்குங்க நன்றி சொல்லணும்? அது ஜடப்பொருள் தானே, ஜடப்பொருள் தானே அது. அதுக்கு நன்றி சொல்லலாமா? அது சுத்த வெளிதான், அது தெய்வம் தான். டப்பாவும் எதுங்க? தெய்வம் தான். அப்ப அந்த தெய்வத்துக்கு நீங்க சொல்ற தெய்வம் என்ன பண்ணுங்க? அந்த நன்றி உணர்வை பெருக்கி கொடுக்கும். அப்ப நீங்க பகல் புற நன்றி சொன்னா இரவுல அதுல என்னங்க? பிரதிபலித்து கொண்டே இருக்கும். உங்க மூளையில பிரதிபலித்து கொண்டே இருக்கும். நீங்க நன்றி 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 நன்றி, ஒன்னொன்னுக்கும் நன்றி. இந்த கரண்ட் எரியுது, அந்த கரண்ட் எரியுதுக்கு அந்த சுவிட்ச் தானே சப்போர்ட்டா இருக்கு, இருக்கா இல்லையா? ஒரு தேங்க்ஸ் சொல்லுமில்ல. மன்றத்துக்கு போகும்போது லைட்டா போடும்போது தேங்க்ஸ் சொல்லணுமா இல்லையா? டப்புக்கு 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 நினைச்சு ஒண்ணு ஆஃப் பண்ணி ஒண்ணு ஆஃப் பண்ணாத நேரம் ஆயிடுச்சு 8 மணி போகலான்ட்டு ஓடிடுறோம். இப்படி இருக்கவே வேண்டியது இல்லை. ஒவ்வொன்றுக்கும் நன்றி, ஒவ்வொன்றுக்கும் நன்றி. நன்றி நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அப்ப நன்றி மறப்பது நன்றன்று. அப்ப எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டிய விஷயம் இருக்கு. இதுல நீங்க மனசை திருப்பினீங்கன்னா எதிர்மறை எண்ணம் வருமா? நம்ம நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் என்னதான் மனவளக்கலை பயிற்சி பண்றேன், தூரியத்துவம் பண்றேன், என்ன மாறாதல் பண்ணாலும் நெகட்டிவ் தாட் வந்துகிட்டே இருக்குதுன்னு. ஈஸியான வழி இருக்கிறதுக்கு மகரிஷி சொல்றார், வாழ்க வையகம், வாழ்க வை சொல்லிட்டே இருன்னு சொல்றாங்களா இல்லையா? நம்ம மன்றத்துக்கு வந்தா சொல்றோம், மன்றத்துக்கு வந்தா இந்த முகமூடி போட்டுக்கிறோம், வெளியே போனோம்னு இதை கழிச்சுட்டு என்ன பண்றோம்? மீண்டும் பழைய முகமூடியை போட்டுக்கிறோம். எத்தனை முகமூடி வச்சிருக்கோம் நாம? எத்தனை முகமூடி இருக்குங்க? மாஸ்க் படத்துல ஜிம் கேரி போடுவார் பாருங்க, முகமூடி போட்டோன்னு கர்றன்னு சுத்த ஆரம்பிச்சுவாரு. இங்கிருந்து போனோன்னு மாஸ்க போட்டுக்கிறோம். என்ன பண்ற? வேகமா சுழல ஆரம்பிச்சிடும், வேலை செய்ய ஆரம்பிச்சிடறோம். ஒரு அற்புதமான மாஸ்க் தான் வேதாத்திரியம் என்ற மாஸ்க். அந்த மாஸ்க் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்மளாம் யாரா மாறலாம்? நம்ம பதவி உயர்வு பெறணுமா வேண்டாமா? இப்ப சொல்லுங்க, வேணுமா இல்லையா? ஒரு ஆள் தான் சொல்ற தைரியமா. நமக்கெல்லாம் டவுட் வந்துருச்சு. நாம ஒருவேளை ப்ரமோஷன் ஆகி போட்டா, வீட்டுல இருக்கிறவங்க ப்ரமோஷன் ஆகாம கிளர்க்கா இருந்தா, நாம ஆபீசர் ஆயிட்டா சண்டை வருமா இல்லையா? வீட்டுல 2 பேர் வேலைக்கு போறாங்க. வீட்டுல அம்மா பெரிய பதவியில, ஐயா சின்ன பதவியில இருந்தா சிக்கலாகுமா? ஆகுமா இல்லைங்களா? ஆன்மீகத்துல அப்படிதான் ஆகும். ஏன்னா நீங்க ஒரு ரூட்ல போவீங்க, உங்க ரூட் அப்படியே தெளிவா லைட் அடிச்ச மாதிரி இருக்கும். அந்த அம்மாவுக்கு அந்த ரூட் பார்த்தா இருட்டா தெரியும். ஏன் நம்ம கூட தான் வந்துட்டு இருந்தாரு நம்ம ரூட்ல, நம்ம பின்னாலே வந்தாலும் இப்ப டேக் டைவர்ஷன் போட்டு போறாரு. நன்றி உணர்வோடு அவங்களுக்கும் நன்றி சொல்லுங்க, அவங்களுக்கும் நன்றி செலுத்துக்க. நன்றி நன்றி நன்றி, அத்தனைக்கும் தொட்டதுக்கெல்லாம் நன்றி சொல்ல சொல்ல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த நன்றியே உங்க உணர்வு தன்மையா மாறிடும். நீங்க யாரை பார்த்தாலும் நன்றியோட பார்ப்பீங்க. உங்களை பார்க்கறவங்க எதா பார்ப்பாங்க? நன்றியோட பார்ப்பாங்க. அப்ப நன்றி உணர்வோடு இருக்கணும். அந்த நன்றி உணர்வு எங்க எல்லாம் செயல்படுத்தலாம்? மன்றத்துல, பயிற்சி எடுக்கிற இடத்துல, பயிற்சி சொல்லி கொடுக்குற இடத்துல, உடற்பயிற்சி பண்ணும்போது, காய்கல்பம் பண்ணும்போது, ஒரு தத்துவத்தை பேசும்போது, வீட்டுல இருக்கிற ஒரு அனுபவத்தை பெறும்போது, ஒவ்வொரு முறையும் இந்த சமுதாயத்தால் என் வாழ்க்கை
நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த முக்கூட்டு தத்துவத்தை நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு தான் சுகமாக வாழ்வதற்கு சமுதாயம் என்ன பண்ணுதுங்க, இயற்கையிலிருந்து பொருட்களை எடுத்து எனக்கு கொடுத்துட்டு இருக்கு. நான் எப்பொழுதும் என்றும் எப்படி இருப்பேன், சமுதாயத்துக்கு நன்றி உடையவனாக இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க சிந்தனையை போட 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 2-3 விஷயம் அதில் நல்லது நடக்கும். ஒண்ணு, எதிர்மறை எண்ணங்கள் உள்ள போகாது, அது அப்படியே தடுக்கப்பட்டு விடும். 2வது அந்த இயற்கை என்ற பேராற்றல், நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. நீங்க சமுதாயத்தை கொண்டு பண்ணணும்னு தேடினீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் அது பெற்றுக்கொள்ளும். அது பெற்றுக்கொள்றதுக்கு தடையே கிடையாது. பாய்மன் தானே, எதிரையும் பூந்து போகும், எந்த ஒன்றையும் போத இடம் கொடுக்குமா இல்லையா? அது உங்களுக்கான வழி வாய்ப்புகளை ஏற்படுத்தி உங்களை நல்ல கர்மயோகியாக அடுத்த தரத்துக்கு உங்களை உயர்த்தும். மனவளக்கலை பயிற்சியாளராக இருந்தா பிரயோஜனம் இல்லை, அடுத்த போகணும் இல்லை, ஆசிரியருக்கு அதான் அடுத்த பதவி இதுல மனவளக்கலையில. அங்கிருந்து என்ன போகணும், பேராசிரியர் ஆகணுமா இல்லையா? அங்கிருந்து எங்க போகணும், மன நிறைவா வாழணும், அவ்வளவுதான். பேராசிரியராகி மன நிறைவா வாழணும், அதுதான் உச்சபட்ச பதவி மாணவருக்கு. செய்யலாமா வேண்டாம்? அதை எந்த இடத்துல வகுப்பெடுக்க போனாலும், இந்த கூட்டம் வந்தாலும், இந்த மைக் எடுத்து வச்சாலும், என்னுடைய இன்றைய கடனை அடைப்பதற்கு இயற்கையும் குருவும் ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க, இந்த மைக் எடுத்து வைக்கிறதுக்கு. அப்படின்னு எடுத்து வச்சா வேலை முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல யார் எந்த விமர்சனம் பண்ணாலும் என்ன ஆகாதுங்க, பெருசா தெரியாது. நம்ம நோக்கம் என்னங்க, பதவி உயர்வு. பதவி உயர்வுக்கு எப்படி இருப்பான், ஒரே பார்வையில் இருப்பான், வேற ஏதோ அவன் என்ன பண்ணாதுங்க, டிஸ்டர்ப் பண்ணாது. அப்ப அந்த அளவுல நம்ம அறிவை உயர்த்தி கொண்டு அன்றாடம் விரைவாக சீக்கிரமே எழுந்து உடற்பயிற்சி, தவம், காயகல்பம், ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள்லாம் பண்ணிட்டு அப்பப்ப இடையிலேயே அகத்தாய் பண்ணிட்டாங்க. அதுக்கு டைமே ஒதுக்க வேண்டியதில்லை, அகல்லே பண்ணா ஒரு எண்ணம் வரும்போது அப்படியே அகத்தாய் பண்ண கத்துன்னு கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இந்த பயிற்சிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து வரும்போது நிச்சயமாக பதவி உயர்வு எந்த ரெக்கமெண்டேஷன் தான் வந்துடும். மனவளக்கலை பயிற்சி நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கான பதவி உயர்வு எந்த ரெக்கமெண்டேஷன் இல்லாத கிடைக்கும். அனைவரும் உச்சபட்ச பதவியான உயர்வை பெற்றுவிடலாம். எல்லாருக்கும் ஒரே ரேங்க். என்ன ரேங்குங்க, ஞானி என்ற ரேங்க். சுத்தவெளி என்ற இடத்துல எல்லாரும் ஒரு இடத்துல போய் சேர்ந்துடலாம். மிக அருமையாக வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்து நிறைவான வாழ்க்கை வாழலாம் என்று கூறி கடந்த 1.25 மணி நேரமாக எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இதை நீங்களும் அமர்ந்திருந்து மிகவும் சிரத்தையோடு கேட்டதற்கு உங்களுக்கும் நன்றிகளை கூறி பவானி அறிவு திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் அருள் தொண்டர்களுக்கும் இறைநிலுக்கும் குருவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்கள் அனைவரும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, இறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று கூறி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து குருவே மாலை. சான்றோர் பெருமக்களே, இருவாழ் நேயர்களே, பேராசிரியர் பெருமகனார் கடந்த 1.25 மணி நேரமாக பதவி என்பது மட்டும் அல்லாமல் அதில் இருக்கின்ற நல்லது கெட்டது வாழ்வியல் சிந்தனைகள், சித்தாந்தங்கள், கருத்தியல்களை எல்லாம் மிக தெளிவாகவும் பயன்படும் வகையிலும் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு மனதில் வைத்து அப்படியே அசை போட்டால் உங்களுக்கு பல அரிய சிந்தனைகள் வரும். அது அப்படியே இந்த காதல் வாங்கி இந்த காதல் ஒன்றும் கிடையாது. அவர் என்ன சொன்னார்ன்றதை பற்றி பிரச்சனைகள் இல்லாததுக்காக தான் ஒரு நாளைக்கு எத்தனை பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போகிறோம், அதை எப்படி தவம் பண்ணி தீர்த்துக்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கு ஒரே ஒரு குறள், திருவள்ளுவரோட குறள், இளர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் ரோமாதலம். அதனால தவம், ஒரு இந்த உலகத்துல சிலர் மட்டுமே பணக்காரர்களாகவும் பலர் ஏழைகளாகவும் இருப்பதற்கு காரணம் சிலர் மட்டும் தவம் செய்கிறார்கள், பலர் செய்வதில்லை அப்படிங்கிறது வள்ளுவர் வாக்கு. நாம ஒன்றும் மன்றத்துல சொல்லலை. அதனால நீங்க தவம் பண்ணா நீங்க பணக்காரராக தவம் பண்ணுங்க. அதனால கட்டாயம் நீங்கள் தவம் பண்ணி பணக்காரராக வேண்டும் என்பதை மட்டும் இன்றைய சிந்தனையாக சொல்லி எதற்காக செய்யவில்லை என்றால் இதை சொன்ன செய்திகள்லாம் நான் சொல்றேன். காலையில 4:30 to 6 தவம் பண்ணி நீங்கள் அளவற்ற செல்வம் குறைவற்ற வாழ்க்கையை பெற வேண்டும் என்று வேண்டி ஒரு தவத்தை நிறைவு செய்து
உங்கள் வாழ்வில் வளமோடு வாழ ஐயா சார்பாக, ஏன்னா ஐயா தான் 1.5 மணி நேரம் பேசினாரு. நான் 1 நிமிஷத்துல ஐயாவினுடைய கருத்தாக இதை சொல்லுகிறேன். ஐயா அதான் சொன்னார். முடிக்கிற வார்த்தை மட்டும்தான் என்னது. எனவே நீங்கள் தவம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள் என்று கூறி மிக சிறப்பாக பேசிய ஐயாவை வாழ்த்தி கொலை வாழ்த்தி கொண்டு தெரிவித்தோம். பேராசிரியர் கோ சரவணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். இன்று மாலை கூட்டுத்தவத்தில் கலந்து கொண்ட இருபால் மெய் அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நலவாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், நலவாழ்வை அடைத்தும்பி ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம்,